ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற வகுப்பு நாரத பக்தி சூத்திரம். இதுல மொத்தம் 5 அதிகாரங்கள் இருக்கு. கடந்த வகுப்புகள் மூலமா நம்ம 2 அதிகாரங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். 2 அத்தியாயங்கள பார்த்து முடிச்சிட்டோம். அதுல ஒவ்வொரு அத்தியாயமும் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, முதல் அத்தியாயம் பக்தின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். 2வது அந்த பக்தி ஏன் உயர்ந்தது? பக்தியினுடைய மகத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோம். இப்ப இன்றைக்கு நம்ம 3வது அத்தியாயம் பார்க்க போறோம். திருதியோ அத்தியாயः. 3வது அத்தியாயம், 3வது அதிகாரம். இப்ப இது என்ன சொல்ல வருது? இதனுடைய தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்தி சாதனானி. பக்திக்கான சாதனைகள், பக்திக்கான வழிகள் அப்படிங்கிறது தான் இந்த 3வது அத்தியாயத்தினுடைய தலைப்பு. அதாவது பக்தியை அடைவதற்கான வழிகள். இப்ப நாரத மகரிஷி இந்த பாதையில ஒன் பை ஒன்னா நமக்கு சொல்லிக் குடுத்துட்டு இருக்காரு இல்லையா? அதுல ஒரு முக்கியமான மாற்றத்தை இங்க செய்றார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நடைமுறை உபதேசம். அதாவது நம்ம பக்தியோட எப்படி வாழ்றது? பக்தியை அடைவதற்கான வழி என்ன? அந்த பக்தினா என்ன? அன்பு, பிரேமை. அந்த அன்போட நம்ம எப்படி வாழ்வது? அது ஒரு நடைமுறையில நாம அனுபவமா அடையணும் இல்லையா? அதை இப்போ நமக்கு காட்டிக் குடுப்பார். அப்போ அதை எப்படி அடையறதுங்கிற நேரடி வழிமுறைகள் எல்லாம் இதுல சொல்லிக் குடுப்பார். இப்ப இந்த பகுதியில, இந்த 3வது அத்தியாயத்துல மன தூய்மை பத்தி பேசுவார் ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் அந்த மன தூய்மை ஏற்படுவதற்கு யாரிடத்திலே நமக்கு தொடர்பு இருக்க வேண்டும்? சங்கம் இருக்க வேண்டும். ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்றது இல்லையா? யாரோட யார் இணைஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சங்கம் இருக்க வேண்டும். அப்புறம் எதையெல்லாம் நம்ம தவிர்க்கணும்? ஏன்னா நம்ம இதெல்லாம் தவிர்க்க தவறிட்டோம்னா, அதெல்லாம் தடையா மாறும். அதனால அந்த தடைகளை எல்லாம் தவிர்க்க வேண்டும். அப்புறம் எதெல்லாம் நமக்கு அந்த அன்பை வளர்க்கும், அந்த பக்தியை வளர்க்கும் அப்படிங்கிற நெறைய விஷயங்கள பத்தி பேசுவார். இப்ப இந்த 3வது அத்தியாயத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப நமக்கு பக்தி வேண்டுமா? அல்லது பக்தியே வாழ்க்கையாக மாற வேண்டுமா? அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா, பக்தி தான் நம்ம வாழ்க்கையா மாறணும். ஏன்னா நம்ம எதுவும் அடையறது இல்ல. அந்த பக்தி தன்மையில தான் நம்ம எப்பவும் இருக்கிறோம். அந்த பக்தின்னா உண்மையான அன்பு, தூய பிரேமை என்று பார்த்தோம். அப்ப அந்த நிலையில நம்ம எப்பவும் இருக்கணும் இல்லையா? அதற்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளணும். நம்முடைய மனோபாவத்தை மாற்றிக் கொள்ளணும். அப்ப இதற்கு தான் சாதனை தேவை. அப்ப இங்க தான் சாதனை ஆரம்பம். அப்ப இந்த அதிகாரம், இந்த 3வது அதிகாரம், இந்த 3வது அத்தியாயம் என்ன சாதனைகள்? அது எப்படி கிடைக்கும்? அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் சொல்லப்போது. நாம் எப்படி மாற வேண்டும்? அப்படிங்கிறதெல்லாம் இங்க பார்க்க போறோம். அப்ப இங்க பக்தின்னா அந்த தூய அன்பு, பிரேமை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதுக்கான மனசு வேணும் இல்லையா? ஏன்னா இப்ப நம்ம அன்பு செய்றதுங்கிறது எதன் அடிப்படையில செய்ய முடியும்? அன்பு செய்யறதுக்கு நம்ம இடத்துல எது கருவி? அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்டு பாருங்களேன். நீங்க அன்பு செய்வதற்கான உண்மையான கருவி உங்களுடைய உள்ளம் தான். அந்த உள்ளத்துல தான் அன்பு மலரும். ஆனா அந்த உள்ளம்ங்கிறது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மைண்டினுடைய அப்டேட்டட் தான். மனசு கொஞ்சம் கொஞ்சமா பரிணாமத்துல மேல்நிலை அடையணும். அந்த மனம் எப்படி பரிணாம வளர்ச்சி அடையணுங்கிறது நம்ம ஏற்கனவே நம்முடைய அத்வைத பாடங்கள்லயும், உபநிஷதங்கள்லயும் சொல்லிக் குடுத்துருக்கேன். அதாவது சனாதன தர்ம ரிஷிகள் சொல்வது போல மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உள்ளம் அப்படிங்கிற பரிணாமம். அப்ப மனம் புத்தி சக்திய கொண்டு நித்திய, அனித்திய வஸ்து விவேகத்த புரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட்டு. அப்ப எது நித்தியமா இருக்கு, எதெல்லாம் அநித்தியமா இருக்கு அப்படிங்கிற விவரம் நமக்கு புரியணும் இல்லையா? அதனால பக்தியினுடைய அடுத்த உயர் தளம் புத்தி சக்தி. அப்ப மனசு புத்திக்கு போணும். மனம், புத்தி, அதுக்கப்புறம் சித்தம், அப்புறம் அகங்காரம்.
ஏன்னா, அந்த அகங்காரம்ங்கிற நிலை என்னங்கிறத கண்டுபிடிச்சு தானே நம்ம உண்மை நிலைய உணர முடியும். அகங்காரம்னா, அகம்னா நான். என்னுடைய நிலை என்னங்கிறத நம்ம உணரணும். நான் யார் அப்படிங்கிற நம்முடைய நிலைப்பாட்ட உணரணும். ஆனா நம்முடைய அகங்காரம் வந்து நானுங்கிற அந்த ஈகோ எந்த அடிப்படையில இருக்குன்னா, நமக்கு ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள்லயும் பாடியில மாட்டிக்கிட்டு, நான் இன்னார் இப்படிப்பட்டவன், இன்ன படிப்பு படிச்சவன், அல்லது இந்த ஜாதிக்காரன் இப்படிதான் நமக்கு வந்து அகங்காரம் இருக்கு. ஆனா இங்க சாஸ்திரம் அந்த அகங்காரத்த சொல்லல. அந்த உண்மையான நான கண்டுபிடிச்சு அந்த நிலைக்கு போறத சொல்லுது. அப்ப இங்க மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அந்த ரியலா இருக்கக்கூடிய அகங்காரத்த கண்டுபிடிச்சிட்டோம்னா, அங்க தான் உள்ளம் வெளிப்பட ஆரம்பிக்கும். உண்மையான அன்பு வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்படிதான் இங்க பக்தியினுடைய சாதனைகள் வருகிறது. அப்ப இந்த பக்தி என்பது ஏதோ நம்ம வெளியிருந்து பெற்றுக்கொள்வது கிடையாது. அது நம்முடைய மனதிலே நிகழ்கின்ற மாற்றம் தான். அதுதான் நம்ம செய்ய வேண்டியது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இப்ப இந்த 3ஆம் அதிகாரத்தினுடைய முதல் சூத்திரமே வந்து நாரதர் சொல்றது வந்து பக்திக்கான சாதனைகள் செய்யணும்னா, அதுல ஆச்சாரியர்களுடைய மரபு வந்து ரொம்ப அவசியம் என்பதை முன்வைக்கிறார். ஆசிரியர்கள் இல்லாம ஒரு சாதகன் சாதனை செய்ய முடியாது. இப்ப இங்கே ஆச்சாரியருடைய தன்மை என்னங்கிறதெல்லாம் முதல் சூத்திரத்துல பார்க்க போறோம். இப்ப 3வது அத்தியாயத்தினுடைய முதல் சூத்திரம். தஸ்யா சாதனானி காயந்த்யாச்சார்யா. காயந்தி காயந்தி அப்படின்னா பாடுகிறார். யாரு? ஆச்சாரியர். எதை பற்றி? பக்தியின் சாதனையை பற்றி பாடுகிறார். அதாவது இந்த இடத்துல இந்த ஸ்லோகம் என்ன முதல் சூத்திரமே நமக்கு என்ன பொருள் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தூய பிரேமை, அந்த தூய அன்புக்கு சாதனைகளை ஆச்சாரியர்கள் செய்யுள்களாக எடுத்து பாடுகிறார்கள், புகழ்ந்து கூறுகின்றார்கள் அப்படிங்கிறது இந்த முதல் சூத்திரத்தினுடைய பொருள். அப்ப இந்த சூத்திரம் வந்து ஒரு முக்கியமான அடிப்படை உண்மையை நமக்கு நிலைநாட்டுவதா பார்க்கிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப சாதனை அப்படின்னா ஏதோ ஒரு தனிப்பட்ட கண்டுபிடிப்பு கிடையாது. இப்ப நீங்க ஒரு சாதனை செய்யணும் அப்படின்னா, இப்ப நான் வந்து தலைகீழா நில்லுங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு சாதனைய சொல்லிக் குடுக்குறேன்னு வச்சுக்கங்க. நீங்க எல்லாம் தலைகீழா நிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. அப்ப இது மாரி நான் வந்து தலைகீழா நின்னா தான் உங்களுக்கு அடுத்தது இப்படி ஒரு முன்னேற்றம் வரப்போகுது, அப்படி ஒரு முன்னேற்றம் வரப்போகுதுன்னு ஏதோ ஒண்ணு புருடா விட்டு, உங்கள எல்லாம் தலைகீழா நிக்க வச்சு நான் மனசுக்குள்ள மகிழ்ச்சி அடையறதெல்லாம் இங்க சாதனை. உண்மையான சாதனை என்பது பரம்பரை வழி. பாரம்பரியமா வாழையடி வாழையா குரு சிஷ்ய பரம்பரையில இப்படித்தான் ஒரு முறை இருக்கு இல்லையா? அந்த முறையில் வர வேண்டும் என்று இங்க சொல்றார். ஏன்னா, இப்ப நெறைய பேர் வந்து எல்லாரும் ஆளாளுக்கு குரு ஆயிடுறாங்களா? இப்ப குருவுக்கு பஞ்சமே இல்ல. சிஷ்யர்கள் தான் ரொம்ப குறைவா இருக்கிறாங்க. ஏன்னா ஏகப்பட்ட பேர் குரு ஆயிட்டாங்க. அப்ப அதனால எல்லாரும் ஆளாளுக்கு அவங்கவங்களுக்கு தெரிஞ்சத எடுத்து மக்கள் கிட்ட புருடா விட ஆரம்பிக்கும்போது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்கள். அவரவருக்கு தெரிஞ்ச கருத்துக்கள், புதுமான கருத்துக்கள். மக்களும் அத நம்புறாங்கல்ல. அப்படித்தானே நெறைய கூட்டம் ஒவ்வொரு சாமியார தேடி போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு பயிற்சிகள நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஆனா இங்க வந்து அப்படி இல்ல. சாதனை என்பது ஒரு தனிப்பட்ட கண்டுபிடிப்பு கிடையாது. அது வந்து சம்பிரதாய முறைப்படி பரம்பரையாக குரு சிஷ்ய பரம்பரையில வாழையடி வாழையாக கற்றுக் கொடுக்கப்பட்ட அனுபவங்கள் என்று இங்க சொல்றார். அப்ப இப்படி கற்றுக் கொடுக்கின்ற பரம்பரை வழி இருக்கு இல்லையா? சாதனை. அந்த வாழையடி வாழையா வம்ச வழியில வருகின்ற குரு சிஷ்ய பரம்பரை இருக்கு இல்லையா? அது ஏன் ஆச்சாரியர்களுடைய வழியில வருது அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் பார்க்கணும் இல்லையா? அப்ப ஏன் ஆச்சாரியர்கள் வந்து சிஷ்யர்களுக்கு சொல்லிக் குடுத்து, அந்த சிஷ்யரும் ஒரு காலத்துல ஆச்சாரியரா மாறி, அவர் மூலமா இன்னொரு சிஷ்யன் உருவாகுறான். இப்படியே வாழையடி வாழையா இந்த குரு சிஷ்ய பரம்பரை வந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கு. அப்ப ஏன் ஆச்சாரியர்கள் வருகிறார்கள் அப்படின்னா, ஆச்சாரியர்கள் வந்து அனுபவம் பெற்றவர்கள். ஏற்கனவே அதை பற்றிய வாழ்ந்து பார்த்த வழி தெரிந்தவர்கள். அவர்கள் தங்களுடைய அனுபவங்களை பகிர்கிறார்கள். அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தைகள் நம்பிக்கைக்கு உரித்தானவைகள் என்று பார்க்கிறோம். அப்ப இங்க வந்து பாலையடி வாழையா வம்ச வழியில குரு சிஷ்ய பரம்பரையில வந்தால், அது வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய பாதை. அதாவது எப்பயுமே ஒரு குருகள் வந்து எப்படி வராங்க, அவங்களுடைய ஆச்சாரியர் யாருன்னா நம்ம பார்க்கணும். யார வேணா குருவா ஏத்துக்க கூடாதுல்ல. யார் வேணா குரு ஆயிடுறாங்க இன்னைக்கு. ஆனா அந்த குருவுக்கு உண்டான அவருடைய குரு யாரு? அவருடைய குரு யாரு? அப்படின்னு பரம்பரை பார்க்கணும்.
அப்படி பரம்பரை பார்த்தா அவங்க எத பத்தி பேசுறாங்க? என்ன சொல்லி தராங்க? அப்ப அவர் வழியில இவர் வராரா? அப்ப அவரு இப்படித்தானே சொல்லியிருக்காரு. அப்ப அவரு தானே இவருன்னு சொல்லுவார். அப்படின்னு நமக்கு புரியும். இப்ப ஒரு குரு, ஒரு சிஷ்யன் அப்படி இருக்கிறான்னா, நீ எந்த குரு வழியில வரேன்னு நம்ம அந்த சிஷ்யன்கிட்ட கேட்டா, நான் இந்த குரு வழியில வரேன்னு அவன் சொன்னான்னா, அந்த குரு எந்த வழியில உனக்கு சொல்லிக் குடுத்தாரு? அத்வைதம் சொல்லிக் குடுத்தாரா? துவைதத்த சொல்லிக் குடுத்தாரான்னு கேட்போம். அப்ப அவர் அத்வைதத்த தான் சொல்லிக் குடுத்தாரு அப்படின்னா, அப்ப இவர் அத்வைத வழியில வருகின்ற ஆச்சாரியர் அப்படின்னு நமக்கு புரியும். அப்ப இந்த பரம்பரை, அதாவது குரு சிஷ்ய பரம்பரையில எந்த வழியில வராங்க? நாம என்ன தெரிஞ்சுக்கணும்? நமக்கு வந்து அத்வைதமா? துவைதமா? அப்படின்னு நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு தீர்மானம் வேணும். இப்ப நமக்கு அத்வைதம் தெரிஞ்சுக்கணும்னா, அத்வைத குருமார்களை நாடணும். துவைதம் தான் வேணும்னா, துவைத குருமார்களை நாடலாம். ஏன்னா 2 குருமார்களும் இருக்கிறாங்க. இவங்கள தவிர தனித்தனியான நெறைய குருமார்கள் வந்துட்டாங்க. அவங்கெல்லாம் வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். ஒரு புதுசா ஒரு மெத்தட கண்டுபிடிச்சிருவாங்க. அத ட்ரையல் பார்ப்பாங்க. அதுல வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்களையும் சாதகன் தான் அனுபவிக்கணும். அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்ப ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, விட்டு பார்ப்போம். சக்சஸ் ஆனா ஆகட்டும். எல்லாரும் என்ன போட்டுறட்டும். இல்லன்னா இது கஷ்டமா இருக்கு. 4 பேர் ஓடப் போறான். அவ்வளவுதானே. ஒரு பயிற்சிய குடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லி புருடா விடுறது. எக்ஸ்ட்ரா பயிற்சிகள் குடுக்குறது. அதுல புதுசு புதுசா ஏதேதோ பண்ணி பார்க்கிறது. அதனால உடல்நிலை பாதிக்கப்பட்ட பிறகு அப்ப அந்த பயிற்சி வேண்டாம் அப்படின்னு நைஸா நழுவிடுறது. இப்படிதான் ஒரு தனிப்பட்ட பல குருமார்கள் வந்து இப்படி புது புது பயிற்சிகள காசு பண்றதுக்காக சமுதாயத்துல உருவாக்கி வச்சிருக்காங்க. ஆனா அப்படியெல்லாம் இங்க எந்த பயிற்சியும் சாதனைகளும் பத்தி இங்க சாஸ்திரம் பேசல. இங்க பரம்பரை பரம்பரையாக வருகின்ற குருமார்கள் காட்டிக் கொடுக்கிற வழி தான் உண்மையான வழி. அது வந்து ஆல்ரெடி ப்ரூவ்டு பாத், டெஸ்டட் பாத், நிரூபிக்கப்பட்ட பாதை. அதுல ஒரு தெளிவு இருக்கு. அதுல என்ன தெளிவுன்னா, அவங்க ஏற்கனவே ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இது இப்படிதான் இப்படிதான் நாங்க வந்திருக்கிறோம். நாங்க அடைந்தது இது. அப்படின்னு தங்களுடைய நிலைப்பாட்ட நிரூபிச்சு காட்டுறாங்க இல்லையா? அதத்தான் நம்ம எடுத்துக்கணும். அப்ப அதனால தான் நம்ம படிக்கிற புத்தகங்கள் கூட எந்த அடிப்படையில படிக்கணும்? திருவள்ளுவருடைய திருக்குறள் படிக்கணும். திருமூலருடைய திருமந்திரம் படிக்கணும். ஆனா இன்னைக்கு அப்படி நம்ம படிக்கிறது இல்ல. ஓஷோ, அவரு இவருன்னு படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏதேதோ கண்ட புக்ஸ் எல்லாம் கண்ட எழுத்தாளர்கள் எழுதின புக்ஸ் எல்லாம் படிக்கிறோம். ஆனா அதெல்லாம் என்னன்னா, நமக்கு அவங்கவங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளோட ஷேர் பண்றதுல சில குழப்பங்கள் வரும். ஆனா இவங்கெல்லாம் வந்து பாரம்பரியமா, பரம்பரையா ஒரு வழிமுறையில வந்து வாழ்ந்து பார்த்தவங்க, வாழ்ந்து காட்டியவங்க. அவங்க வாழ்க்கையில எந்த கஷ்ட நஷ்டமும் இல்லாம அவங்க சாதிச்சிருக்காங்கங்கிறதையும் நம்ம பார்க்கணும். அப்ப அவங்க என்னதான் சொல்லிக் குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளியர் பிக்சர், கிளியர் பாத். இதுதான் சரி. இதுக்கு மேல நீ வழியே கிடையாது. அப்படிங்கிறத வெளிப்படையா உடைச்சு சொல்லிடுவாங்க. யாரும் எதுலயும் போய் மாட்ட வைக்க மாட்டாங்க. ஒரு மயக்க நிலைய உருவாக்க மாட்டாங்க. அப்ப அவங்க கிட்ட ஒரு தெளிவு இருக்கு. அந்த டீச்சிங் மெத்தடாலஜில இதுதான் கிளியர் பிக்சர். இப்படிதான் இது சப்ஜெக்ட். இது உனக்கு விருப்பம்னா வா, விருப்பம் இல்லன்னா உனக்கு எது பிடிக்குதோ அத படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி வெளிப்படையா சொல்லிடுவாங்க. சும்மா சாதகன எப்படியோ அவன மனம் மயக்கி பண்ணி அவன்கிட்ட இருந்து ஏதோ காசு பண்ணணும், அவன வந்து ஏமாத்தணும் அப்படின்னு புது புது நுட்பங்களை எல்லாம் புகுத்தி அப்படி ஏமாத்துற குருமார்கள் பாரம்பரியமா வர்றவங்க கிடையாது. பரம்பரையா வர்றவங்க கிடையாது. தனிப்பட்ட கண்டுபிடிப்புகள் செய்கின்ற குருமார்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் வர்றவங்கள குழப்புவாங்க. அவங்க இடத்துல ஈகோ இருக்கும். இந்த வேறுபாடுகள நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க வந்து காயந்தி அவர்கள் பாடுகிறார்கள். ஆச்சாரியர்கள் பாடுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் வார்த்தைகளே வந்து வேதம் தான். வேதமே வந்து பாடல் முறையில தான் இருந்தது. சாமகானமே வந்து பாடல் தான். அப்ப என்ன அவர்கள் அனுபவத்திலிருந்து பேசுகிறார்கள். அதனால் அவர்கள் வார்த்தைகளுக்கு உயிரோட்டம் இருக்கிறது. அதற்கு உபதேசம் என்று பெயர். அப்படிதான் இங்க சாஸ்திரம் பாக்குது. அப்ப இங்க நாம பாக்குற இந்த பக்தி சாஸ்திரம் இருக்கு இல்லையா? நாரதர் எழுதிய பக்தி சூத்திரம். அப்ப இது வந்து இப்ப நெறைய நம்ம வேதத்தினுடைய ஸ்ருதி, ஸ்மிருதி அப்படின்னு நெறைய விஷயங்கள பாக்குறதுல, இப்ப இதெல்லாம் பிரகரண கிரந்தங்கள். அதாவது ஒவ்வொரு பரம்பரையில ஒவ்வொரு ரிஷி வரும்போது, அவருடைய காலத்துக்கு தகுந்த மாரி ஒரு விஷயத்த குடுப்பார். அப்ப ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு ரிஷி வருவாரு. அவர் பழைய ரிஷி சொன்னத எடுத்து, இன்றைய காலத்துக்கு தகுந்த மாரி அதை எடுத்து புரிய வைப்பார். அப்படிதான் அந்த மாரி வரக்கூடிய கிரந்தங்களுக்கெல்லாம் பிரகரண கிரந்தங்கள் அப்படின்னு சாஸ்திரம் பேர் வச்சிருக்கு. அப்ப அதுல இங்க நாரத பக்தி சூத்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ப பத்தி பேசுது இல்லையா? அப்ப அந்த அன்ப பத்தி பேசுற இந்த விஷயம் வந்து அந்த புத்தகத்திலிருந்து புரிஞ்சுக்கிறதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இல்ல. நாரதர் சொல்றது பக்திங்கிறது உள்ளத்திலிருந்து மலர்வதுங்கிறாரு. நாரதர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு பக்தி சூத்திரம்னு ஒரு புக் எழுதுவேன். நீங்கலாம் இந்த புக்க படிச்சுட்டீங்கன்னா, நீங்கலாம் பக்தி ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி அவர் எழுதல. அவரு வந்து
பிரகரண கிரந்தமா இந்த புத்தகத்த உபதேசமா குடுக்குறாருன்னா என்ன அர்த்தம்னா, இந்த புக்க படிச்சு பக்தி வராதுப்பா. உன்னுடைய உள்ளத்திலிருந்து வர வேண்டியது தான் பக்தி. உன்னுடைய உள்ளத்திலிருந்து வர வேண்டியது தான் அன்பு. ஆகவே அது உன்னிடத்தில் மலரணும். அதற்கான வழிகளை இங்கு ஆச்சாரியர்கள் காட்டிக் கொடுப்பார்கள். அப்படிங்கிறத இங்க சொல்றார். இந்த முதல் சூத்திரத்துல அதுதான் சாதனை. சாதனைன்னா, நீங்க எப்படிங்க நான் அன்பு செலுத்துவதற்கு ஏதாவது வழி இருக்கா? தலைகீழா நிக்கணுமா? இல்ல மூக்க புடிச்சுக்கிட்டு ஏதாவது மூச்சு பயிற்சி பண்ணணுமா? இல்ல ஏதாவது மந்திரங்கள உபாசனை பண்ணணுமா? அப்படி இப்படி நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, அப்படியெல்லாம் இல்ல. ஒரே சாதனை என்னன்னா, சரியான குருவ நாடணும். அந்த குரு சரியான வழிய காட்டிக் குடுப்பார். அந்த ஆச்சாரியர் சரியான வழிய காட்டிக் குடுப்பார். அவர் சுட்டிக்காட்டுகின்ற வழியை நம்ம பின்பற்ற வேண்டும். அது மரபு வழி. அது குரு சிஷ்ய பரம்பரை. அதையே நாம் பின்பற்றினால் போதும். நாம் அடைய வேண்டிய இலக்கை தானாகவே அடைந்துவிடும். அதுதான் இங்க இந்த சூத்திரம் சொல்லக்கூடிய விஷயம். அப்ப இந்த சூத்திரம் என்ன முக்கியமான ஒரு விஷயத்தை இங்க புரிய வைக்குது அப்படின்னா, யார் ஒருவரும் ஒரு தனிப்பட்ட வழியை உருவாக்கக் கூடாது அப்படின்னு சொல்லுது. ஏற்கனவே கூறப்பட்ட பண்டைய ரிஷிகளின் பாரம்பரிய வழியில் தான் நாம் வாழ வேண்டும். அந்த பாதையைத்தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அதைத் தவிர தனிப்பட்ட ஒரு வழிமுறையை உருவாக்கக் கூடாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகா, இந்த சூத்திரம் வந்து ஹைலைட் பண்ணுது. அப்ப இந்த மாரி விஷயத்த நெறைய பேரு புரிஞ்சுக்க மாட்டாங்க இல்லையா? அவங்கவங்க ஏதாவது ஓனா ஏதாவது ஒண்ணு உடுவாங்க. அவங்களுக்கு அதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இதுதான். இதுதான் சரியான வழி. அவனுங்கலாம் உளறிட்டு இருக்கானுங்க. நீங்க வந்து பழைய விஷயமெல்லாம் எடுத்துக்காதீங்க. இப்ப நான் ஒண்ணு புதுசா கண்டுபிடிச்சிருக்கேன். இதான் கரெக்ட்டான மெத்தட் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்றான்னா, நம்ம மைண்ட் அதுல போய் மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கங்களேன், போச்சு. நம்ம வந்த வேலைய முடிக்க முடியாது. மைண்ட் வந்து கெட்டு போகும். ஏன்னா, இப்ப நெறைய பேர் அப்படித்தானே சொல்றாங்க. பழைய காலத்துலலாம் இந்த வேதாந்திகளுக்கு வேற வேலை இல்ல. வெட்டி வேலை, அதை இதுன்னு சொல்லிக்கிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படி இப்படின்னு இவங்களா ஒரு புது மெத்தடாலஜிய உருவாக்குவாங்க. இவங்களா ஒரு புது டெக்னிக்க உருவாக்கி, இதுதான் வழி, அதுதான் வழின்னு சொல்லி கண்டுபிடிச்சுட்டேன். இதுதான் சரியான சாதனை. இத புடிச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி ஒரு தனிப்பட்ட வழிய உருவாக்கி சாதகர்களை குழப்புவார்கள். அதைத்தான் சாதனைகள் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த தனிப்பட்ட ஒரு வழியை உருவாக்கக் கூடாது அப்படின்னு இந்த சூத்திரம் மறுப்பதாகவும் பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, அப்படி ஒரு தனிப்பட்ட வழியை ஒருவர் உருவாக்கினால், அது மனதை உருவாக்குகின்ற பாதை. அதாவது மனசு வந்து அப்டேட் ஆகுற விஷயத்த தானே அந்த விஷயம் செய்யப்போது. ஆனால், அவ்வாறு மனதை உருவாக்குகின்ற பாதையில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. ஏன்னா நம்ம மைண்ட் அப்படித்தானே. நீங்க எத சொன்னாலும் அது கேட்கும் மனசு. ஆனா அந்த மனசுக்கு நீங்க சரியானத சொல்லாம கெட்டத சொல்ட்டீங்கனாலும், அதையும் கேட்டு எடுத்துக்கும். அப்ப அது என்னவா மாறிடும்? கெட்ட விஷயத்த நடைமுறைப்படுத்திடும். அப்ப நம்ம வந்து கடவுள் கல்லுல கடவுள் இல்ல அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கங்களேன். அப்ப உடனே இவன் என்ன சொல்லுவான்னா, அப்ப கல்லுல கடவுள் இல்லல்ல. இனிமேல் நம்ம எதையும் கல்லெல்லாம் வணங்க வேண்டியதில்ல. அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு சாதாரணமா வந்துருவோம். ஆனா ஏன் கல்லுல கடவுள் இல்ல அப்படின்னு அத சொல்றத ஒரு சரியான ஆச்சாரியர் வழியா கேட்டீங்கன்னா, அத புரிய வைப்பாங்க. ஆனா ஒட்டுமொத்தமா கல்லுல கடவுள் இல்ல அப்படின்னு சொன்னா, அப்ப கல்ல வணங்கக்கூடாது. கடவுள்ங்கிறது இல்லவே இல்ல. அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நெறைய பேர் போறவங்க தானே, அப்படி தனிப்பட்ட வழியில போய் மாட்டிக்கிறாங்க. அப்ப இதுதான் மனம் உருவாகுகின்ற பாதை. அப்ப மனம் வந்து அப்டேட் ஆகும்போது, புத்தியில வந்து கெட்டு போகும். புத்தி கெட்டு போறதுன்னு சொல்றோம் இல்லையா? நல்லா தான் இருந்தான். ஆனா அவன் புத்தி கெட்டு போச்சு பாருங்க. இப்படி பண்ணிட்டான், அப்படி பண்ணிட்டான்னு நம்ம சொல்லுவோம். அப்ப அந்த புத்தி கெட்டு போறது நம்ம உள்வாங்கக்கூடிய விஷயங்கள்னால. சரியானவற்றை உள்வாங்குனா நல்ல புத்தியா மாறும். கெட்டவற்றை உள்வாங்குனா கெட்ட புத்தியா மாறும். அப்ப இந்த 2 விஷயங்கள் தான் ஒருத்தனுடைய வாழ்க்கையில தரத்த உருவாக்குது. அவன் வாழ்ற வாழ்க்கையில நன்மை, தீமைகள உருவாக்குது. அவன நல்லவனா, கெட்டவனா சமுதாயத்துல மாற்றி காட்டுது. அப்ப இங்க மனம் உருவாக்குகின்ற பாதை என்பதினால், அதை தனிப்பட்ட வழியில் உருவாக்க முயற்சி செய்தால், அதனால் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. ஆகவே, சரியானது நம்முடைய பண்டைய ஆச்சாரியர்கள் வழிகாட்டுதல் மட்டுமே அப்படிங்கிறத இங்க நிரூபணம் பண்றார் பார்த்தீங்களா? இதுதான் உண்மையான வழி. ஏன்னா நம்ம எப்பயுமே வந்து பாடங்கள படிக்கும்போது, இது மாரி உயரிய விஷயங்கள படிக்கும்போது, நம்முடைய முன்னோர்கள் கருத்த தான் முன்னிறுத்திக்கணும். ஏன்னா நம்ம வந்து திருக்குறள் என்ன சொல்லுது? திருமந்திரம் என்ன சொல்லுது? ஔவையாருடைய ஆத்திச்சூடி என்ன சொல்லுது? அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சரியான ஆன்சர் நமக்கு கிடைச்சிடும். நமக்கும் அதுல கிளியர் பிக்சர் கிடைச்சு நம்ம கரெக்ட்டா போவோம். இப்ப புது புது எழுத்தாளர்கள் எழுதின புத்தகங்கள் தான் இன்னைக்கு வந்து சிலபஸா குடுத்துருக்காங்க இல்லையா? இன்றைய எஜுகேஷன் சிஸ்டத்துல பழைய புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க.
பண்டைய ரிஷிகளுடைய புத்தகங்கள்லாம் அவுட் ஆஃப் சிலபஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஏன்னா அதெல்லாம் யூஸ்லெஸ்ங்க. அவன் என்னமோ அந்த காலத்துல அந்த மாரி உளறி வச்சிருக்கான். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருவள்ளுவர் திருக்குறள் எழுதினாருன்னா, அது இன்னைக்கு என்னங்க அதுக்கு வேல? அதெல்லாம் தூக்கி மூலையில போடுங்க. பாருங்க நான் புது குறள் சொல்றேன். நீங்க ஏன் திருக்குறள போய் புடிச்சிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் வேண்டாம். புது குறள் கண்டுபிடிங்க அப்படின்னு இவன் புதுசா ஒரு புருடா விடுவான். அத வந்து ஒரு புத்தகமா மாத்தி சமுதாயத்துல குடுத்தோம்னா என்ன ஆகும்னா, மனம் கெட்டுப் போயி சமுதாயம் சீர்கேடு அடையும். அப்ப சமுதாயம் கெட்டுப் போகறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அத சொல்றாரு. ஆகவே இங்கு பண்டைய ஆச்சாரியர்கள் வழி மட்டும் தான் சரியானது. ஆகவே நீங்கள் உங்கள் சொந்த வழியை தேர்ந்தெடுக்கக் கூடாது. யாராவது ஒரு ஆச்சாரியர் அப்படி சொந்த வழியை தேர்ந்தெடுக்கிறார் என்று சொன்னால், அதை அவர் உறுதி செய்கிறார் என்றால், அவர் மனதை மாற்றம் செய்கிறார். அந்த மனதின் மாற்றம் அவருக்கு தகுந்த மாரி மாறிடும். அதை ஃபாலோவர்ஸ் எல்லாம் அவருக்கு தகுந்த மாரி மாறிடுவாங்க. அப்ப நீங்க அந்த ஆச்சாரியர்கிட்ட படிச்சீங்கன்னா, உங்களுக்கு அவர் சொல்றது தான் சரிங்கிற மாரி புரியும். அதுதான் கரெக்ட்ங்கிற மாரி போவீங்க. அப்புறம் அதுதான் உண்மைங்கிற மாரி நீங்க நம்ப ஆரம்பிச்சுருவீங்க. அப்ப உங்க மைண்ட வந்து அப்படியே இது பண்றாங்க இல்லையா? பிரெயின் வாஷ்ன்னு சொல்லுவோம். பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்கிறோம் இல்லையா? தீவிரவாதிகள் எல்லாம் அப்படித்தானே பிரெயின் வாஷ் பண்றாங்க. இப்ப ஒருத்தன வந்து நாட்டுல குண்டு வச்சு கொல்லணும் அப்படின்னா, மனித வெடிகுண்டா மாத்துறது எப்படி? அதுக்கு தகுந்த ஆசிரியர்கிட்ட அனுப்பிச்சுருவாங்க. அனுப்பிச்சுட்டா அந்த ஆசிரியர் என்ன பண்ணுவான்னா, பாரு இப்ப நம்முடைய ஜாதிய வந்து நம்ம காப்பாத்தி ஆகணும். இது வந்து அழிக்க பார்க்குறாங்க. நம்முடைய இனத்த அழிக்க பார்க்குறாங்க. ஆகவே நம்ம இனத்துக்காக நீ உயிர விட கூட தயாராகணும். இல்லன்னா நம்ம இனம் அழிஞ்சு போயிடும். ஆகவே நீ வந்து மனித வெடிகுண்டா மாறி, நம்ம இனத்த எதிர்க்கிறவன கொன்னுடு. அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி, டியூன் பண்ணி அவன தயார் பண்ணுவான் இல்லையா? அப்ப அவன் அத கேட்டு, கேட்டு, கேட்டு அவனுக்குள்ள ஒரு உத்வேகம் அதிகமாகி, அவன் மனித வெடிகுண்டா மாறி, அப்ப இந்த மாரி மத வெறியா மாறி கடைசியில என்ன பண்ணுவான்? அவன் ஜாதி சம்மந்தப்பட்ட எதிர்க்கிறவங்கள கொலை பண்ணிடுவான். போய் மனித வெடிகுண்டா மாறி கொன்னுடுவான். அப்ப இதெல்லாம் என்ன? இப்படிதான் ஒருத்தருக்கு தவறான கைடன்ஸ குடுத்து வழி நடத்துறது. அப்ப இது மாரி தான் ஆன்மீகத்திலயும் நெறைய பேர் இருக்காங்க. அத ஆன்மீகம் நம்பி நம்ம போயிடக்கூடாது. அதனால அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கடைபிடிக்காதீர்கள். ஏன்னா இது மனம் என்பதினால, மனதினுடைய அப்டேஷன் ரொம்ப முக்கியம் என்பதினால, நம்முடைய பண்டைய ரிஷிகளினுடைய சாஸ்திரம் தான் சரியான வழியில நம்மள கொண்டு போகும். ஆகவே பழைய பிரகரண கிரந்தங்கள் தான் நமக்கு வழிகாட்டிகள். அதுதான் உண்மையான பொக்கிஷங்கள். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான செல்வம். மற்றதெல்லாம் செல்வம் இல்ல. அதாவது கேடில் விழுச்செல்வம், கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றவை அவை. திருக்குறள். கேடில் விழுச்செல்வம். நீங்க வேற என்ன செல்வம் பெற்றிருந்தாலும் அது கேடு குடுத்துரும். கேடில் விழுச்செல்வம்னா, கேடா போயிடும். நீங்க என்ன செல்வம் வேணா தங்கம் வச்சிருக்கலாம், வைரம் வச்சிருக்கலாம். எவ்வளவு உங்களுக்கு விலை மதிப்பற்ற செல்வத்த நீங்க வச்சிருந்தாலும் அது கேடு பண்ணும். கேடில் விழுச்செல்வம். ஆனால் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றவை அவை. ஆனால் இது போன்ற உயரிய அத்தியாத்ம ஞான கல்வியை ஒருவன் கற்றுக்கொண்டால், அதைவிட சிறந்த செல்வம் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருவள்ளுவர் சொல்றார். அப்ப நம்ம அதத்தான் இங்க புரிஞ்சுக்கணுமே தவிர, நாம இந்த சூத்திரத்த தவறாக புரிந்து கொண்டு, நம்ம சுயமாகவே யோசிக்க கூடாது அப்படிங்கிற மாரி புரிஞ்சுக்க கூடாது. ஏன்னா சிலர் அப்படி நெனச்சுக்கிறாங்க. ஏன்னா இந்த ஸ்லோகம், இந்த சூத்திரம் என்ன சொல்லுதுன்னு மீண்டும் ஒரு டைம் படிக்கிறேன். தஸ்யா சாதனானி காயந்தி ஆச்சார்யா. அதாவது அந்த பராபக்திக்கான சாதனை வழியை ஆச்சாரியர்கள் முன்னிறுத்துகிறார்கள். ஆச்சாரியர்கள் புகழ்ந்து கூறுகிறார்கள். ஆச்சாரியர்கள் பாடுகின்றார்கள் அப்படின்னு சொல்லும்போது, அப்ப இந்த சாதனை வந்து என்ன ஆசிரியர் தான் சொல்லிக் குடுக்கணுமா? நானே கத்துக்க கூடாதா? அப்படிங்கிற மைண்ட் செட் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்ப இவரு சொல்லி தான் நான் கேட்கணுமா? நானே சுயமா யோசிக்க கூடாதா? இவருக்கு தகுந்த மாரி என்ன வந்து உபதேசத்த உள்வாங்க வச்சு கட்டாயப்படுத்துறாரா? அப்படிங்கிற கேள்வி எல்லாம் மைண்ட்ல எழுந்திருக்கும். அப்படி சுயமாக யோசிக்க கூடாதா? அப்படின்னா, அப்படி அவர் சொல்லல. ஆச்சாரியர் வழியில நீ வந்துடணும். அதுக்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கைய அனுபவமா மாத்திக்கணும். அதுதான் சரியான புரிதல். அப்ப இந்த பக்திக்கான சாதனைகள் மரபு வழியில் உள்ளது. ஆச்சாரியர்கள் அதை காட்டிக் கொடுக்கின்றார்கள். அவர்களை பின்பற்றுவது மட்டும் தான் பாதுகாப்பானது என்று இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க வந்து வாழையடி வாழை வம்சாவளியில பாரம்பரியமாக சொல்லப்பட்ட குரு சிஷ்ய பரம்பரையில வருகின்ற பாடங்கள தான் நம்ம படிக்கணும். புதுசு புதுசா வந்து யாரோ புது புது நோட்ஸ் எல்லாம் குடுக்குறாங்கன்ட்டு அத எடுத்து படிச்சீங்கன்னா மாட்டிக்குவீங்க. பாதை மாறி போயிடுவீங்க. அப்ப இங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த சூத்திரம் என்ன சொல்ல வருதுன்னா, ஆச்சாரியர் வழியை பின்பற்ற வேண்டும். பக்தி வழி என்றால் உண்மையான அன்பு. அந்த உண்மையான அன்பை ஒரு உயரிய பரம்பரையில் வந்த ஆச்சாரியர் காட்டிக் குடுப்பார். அது எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லிக் குடுப்பார். அப்ப அதுதான் சரியான வழி. அது மரபு வழி, பாரம்பரிய வழி.
வாழையடி வாழையாக வருகின்ற வம்ச வழி. அந்த வழியில் தான் நாம் சாதனைகளை தொடர வேண்டும் என்று இந்த முதல் சூத்திரத்திலே பார்க்கிறோம். அடுத்தது 3வது அத்தியாயத்தினுடைய 2வது சூத்திரம். தத்து விசய தியாகாத் சங்க தியாகாச்ச. தத் விசய தியாகாத் சங்க தியாகாச்ச அப்படின்னா, தத்துனா அந்த அந்த பராபக்தியை விஷயங்களை துறப்பதாலும் பற்றுக்களை துறப்பதாலும் உண்டாக்கி கொள்ள முடியும் அப்படின்னு இந்த சூத்திரம் சொல்லுது. அப்ப உண்மையா அந்த அன்பு, அந்த பராபக்தி என்ற தூய அன்பை நாம் நமக்குள் மலரச் செய்ய வேண்டுமானால், உண்டாக்கி கொள்ள வேண்டுமானால், வெளிப்புற விஷயங்களை துறக்க வேண்டும். பற்றுக்களை துறப்பதினால் உண்டாகின்றது என்று இந்த சூத்திரம் ஒரே வரியில சொல்லுது. அப்ப இந்த இடத்துல இந்த சூத்திரத்தை நம்ம எப்படி பார்க்கணும்? பற்றுக்களை விட சொல்லிட்டாரு, இதே தான் வேலைன்னு சொல்லி உடனே முடிவு எடுத்துடக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் ஆன்மீகத்துக்குள்ள வந்தா பற்று வீடுங்கிறாங்க. எதங்க விடுறது பற்று? நான் என் பொண்டாட்டி பிள்ளை எப்படி விட முடியும்? என்னுடைய பேங்க் பேலன்ஸ் எப்படி விட முடியும்? நீங்க பற்று விடுங்கிறீங்க. அப்ப நான் வந்துட்டா உடனே எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும்னு நீங்க சொன்னீங்கன்னா, இது நமக்கு சூட் ஆகாது அப்படின்ட்டு எடுத்த உடனே பற்று விடுன்னு உடனே பதறிட்டு போயிடுறாங்க. ஆனா இங்க நம்ம என்ன சொல்ல வரோங்கிறத உள் வாங்கும் போதுதான் புரியும். அதுக்கு தான் இங்க பொறுமையும் சகிப்புத்தன்மையும் முதல்ல ஒரு மாணவனுக்கு தகுதியாக இருக்க வேண்டும். அப்ப இந்த சூத்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, 2 முக்கியமான தடைகளை சுட்டிக்காட்டுது. அது என்னன்னா விஷயம், சங்கம். ஆப்ஜெக்ட் அண்ட் அட்டாச்மென்ட்ன்னு சொல்றோம். அதாவது நம்ம ஏற்றுக்கொள்ளுகின்ற விஷயம் இருக்கு இல்லையா? வெளி விஷயங்கள், புற விஷயங்கள். அதனால நமக்கு எப்படிப்பட்ட ஒரு அட்டாச்மென்ட் வருது, பற்று வருது, சங்கம் உண்டாகுது என்று பார்க்கணும். அப்ப எப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு வெளி விஷயங்களா இருக்குது அப்படின்னு பார்த்தா, பஞ்ச இந்திரியங்களுமே வெளி விஷயங்கள் தான். நம்ம பஞ்ச இந்திரியங்கள் வச்சிருக்கோம் இல்லையா? பார்த்தல், கேட்டல், நுகர்தல், தொடுதல் எல்லாமே வெளி விஷயங்கள் தானே. அதுக்கு தானே நமக்கு 5 புலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த 5 புலன்களின் மூலமாக நம்ம அடைகின்ற அனுபவங்கள் எல்லாமே இந்த உலக அனுபவம் என்பதாக பார்க்கிறோம். கண்களால் ஒன்றை காண்பது, காதால் ஒரு விஷயத்தை கேட்பது, மூக்கால் ஒரு விஷயத்தை நுகர்வதுங்கிற விஷயம் எல்லாம் நம்முடைய புலன்கள் அடிப்படையில நமக்கு அனுபவம் ஆகிறதுனால, நமக்கு இந்த உலகம் அனுபவம் ஆகும். இந்த உலகம் எப்படி அனுபவம் ஆகுது? இப்ப கண்களால் பார்த்து இது பேனா, இது பென்சில்னு நீங்க புரிஞ்சுக்கிட்ட உடனே உங்களுக்கு பேனான்னா இப்படி இருக்கும், பென்சில்னா இப்படி இருக்கும்னு ஒரு அனுபவம் கிடைக்குதுல்ல. அப்ப அதுக்கு காட்சிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைப்படுது. காதுகளால் ஒரு விஷயத்த கேட்கிறீங்க. இது நல்லது, இது கெட்டது அப்படின்னு நீங்க 2 விஷயத்த உள்வாங்கி அதை மறுபரிசீலனை செய்து பார்க்கின்ற ஒரு தகுதியை உயர்த்திக் கொள்கின்ற நிலையில ஒலிங்கிற ஒரு சப்தம் உங்களுக்கு அனுபவமாகுது. சாப்பாட்டு விஷயம் ருசிச்சு பார்க்கிறீங்க. அப்ப அந்த ருசியில ஒரு அனுபவம், தொடுதல்ல ஒரு அனுபவம், சிந்தனை இது மாரி எல்லாமே நமக்கு ஒரு விஷயங்களாக இந்த உலகத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது. அதன் மூலமாக நமக்கு ஒரு அனுபவம் உண்டாகிறது. அப்ப நாம் இந்த விஷயத்த கேட்ட உடனே பற்று விடுங்கிறாரு. அப்ப இது எல்லாத்தையும் விட்டுறணுமா? அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இது ஒரு தவறான புரிதல் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா பற்று விடுதல் அப்படின்னா, நம்ம பற்று வைக்கக்கூடாது அப்படின்னா நமக்கு எதுக்கு புலன்கள்? நம்மள ஒரு தாவரமா வச்சிருக்கலாம்ல. ஏன்னா இப்ப தாவரத்துக்கு எதையுமே பற்றாது. அதுக்கு கண் இல்ல, மூக்கு இல்ல, நாக்கு இல்ல. அதுக்கு புலன்களே இல்ல. ஒரே ஒரு புலன் தொடு உணர்வு மட்டும் வச்சுக்கிட்டு அப்படியே அது மரம் மாட்டம் நிக்குது இல்லையா? அப்ப அந்த மரத்துக்கு என்னங்க? ஒண்ணுமே தெரியாது. இது புத்தகம், இது பேனான்னு சொல்லுமா? அல்லது இது மல்லிகை மணம், இது ரோஜா மணம் என்று மாத்தி நுகருமா? அதெல்லாம் எதுவுமே அதுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல. அப்ப எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம ஒரு மரம் நிக்குது. அத விட மோசமா ஒரு கல்லு கிடக்குது. கல்லுக்கு இன்னும் தொடு உணர்வு கூட இல்ல. மரத்துக்காவது தொடு உணர்வு இருக்கு. கல்லுக்கு அது கூட இல்ல. அப்ப கல்லு மாரி இருக்கலாமா? அப்படிதான் சொல்ல வராங்களா? அப்படின்னா, அதுதான் நம்ம தவறான புரிதல். எல்லாவற்றையும் விட்டு விட வேண்டும், பற்று விடு அப்படின்னு சொன்னா அப்படி புரிஞ்சுக்க கூடாது. அதாவது இங்க உண்மையா என்ன பற்றணும், எத பற்றக்கூடாது. நித்திய, அனித்திய வஸ்து விவேகம் வரணும். அப்ப பற்ற வேண்டியது எது? பற்றக்கூடாதது எது? உண்மையில் இங்க என்ன இருக்கிறது? அப்படின்னு நம்ம விசாரணை பண்ணி பார்க்கணும் இல்லையா? அப்படி விசாரணை பண்ணி பார்த்தா, ஒரு நுட்பம் நமக்கு புரியும். அதாவது இங்க சங்க சங்கம்னா தொடர்பு. எதோடு தொடர்பு வைக்கணும்? அந்த தொடர்பினால் நமக்கு என்ன கிடைக்கும்? அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். நம்ம எதோட வேணா தொடர்பு வச்சுக்க முடியாது இல்லையா? அப்ப நம்ம சரியானவற்றை தேர்ந்தெடுக்கணும். சரியில்லாதவற்றை நீக்கணும். அப்ப இதுக்குத்தான் நமக்கு பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கு. வேற எந்த ஜீவராசிகளும் இது சரி, இது தவறுன்னு பகுத்து பார்த்து அதை மேற்கொள்ளாது. அது மனம் போன போக்குல அப்படியே வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போகும். ஆனா நமக்கு பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால, இது சரியானது, இது தவறானதுன்னு பகுத்து பார்த்து புத்தி சக்தியை மேம்படுத்தி, அதன் மூலமா நம்ம சித்தத்துல நல்ல விஷயங்களை உள்வாங்கி, உள்ளத்த மலர வைக்கிறதுனால பக்தி மலரும்.
தூய அன்பு மலரும் அப்படிங்கிற கான்செப்டை இங்க புரிய வைக்கிறாங்க. அப்ப நாம எப்படி இந்த சங்க தியாகம் நம்ம எதோட பற்று வைக்கிறோம், அதை எப்படி தியாகம் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு புரியுற மாரி ஒரு படம் பார்க்குறோம், ஒரு சினிமாவுக்கு போறோம். ஒரு ஆக்ஷன் மூவி. பயங்கரமான ஃபைட். ப்ரூஸ்லி வந்து அப்படியே அடிச்சு கொல்றாரு ஒவ்வொருத்தரையும். அப்படியே சரியான அடி. அப்படியே காலையும் கையும் அவர் ஊன்னு கத்திட்டு போடுறத ஒரு சாதாரண ஒரு இளமை பருவத்துல நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கங்களேன். உடனே நம்ம படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தா சும்மா இருக்க முடியாது. உடனே நாமளும் கைய கால ஊன்னு தூக்கிக்கிட்டு, யார அடிக்கலாம்னு அப்படியே ஒரு வெறியோட நின்னுட்டுருப்போம். ஏன்னா அந்த படத்தினுடைய ரியாக்ஷன் அது. படம் பார்த்துட்டா, அந்த படத்தினுடைய தாக்கம் என்ன பண்ணும்னா, நம்ம மனசுல தங்கிடும் இல்லையா? அப்ப இந்த மாரி தங்குறதுக்கு பேரு பற்று. ஒரு விஷயத்த பற்றுறதுனால, மைண்ட் என்ன பண்ணும்னா, தற்காலிகமா அத பிடிச்சு வச்சுக்கும். பிடிச்சு வச்சுக்கிட்டு, அத அப்ளை பண்ணி பார்க்க துடிக்கும். அது எதுவா இருந்தாலும் சரி, நல்லதா இருந்தாலும், கெட்டதா இருந்தாலும், அப்படிதான் மைண்டினுடைய மெத்தடு. அப்படிதான் மைண்ட் இருக்கு. அப்ப மனசு இப்படி இருக்கிறதுனால, இப்ப நம்ம மனசுக்கு எத குடுக்கலாம்? புரூஸ்லி மாரி கராத்தே பண்ற விஷயத்த குடுக்கலாமா? இல்ல அகத்தியர் படத்த போய் பார்க்குறோம். "தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு" ஒரு பாட்டு வரும். அருமையான பாட்டு. அப்ப அந்த பாட்ட கேட்கிறோம். அப்படியே வீட்டுக்குள்ள வந்தோனே அம்மாவ அப்படியே கடவுள் மாரி பார்க்க சொல்லும். அப்பா அப்படியே சொல்ற பேச்ச கேட்க சொல்லும். ஏன்னா அந்த படத்துல அந்த பையன் அம்மா, அப்பாவுக்கு அவ்வளவு சேவைகள் செய்றான். கண் இல்லாத அப்பா, அம்மா. அப்ப அவங்களுக்கு சேவை செய்வான். அப்ப அவன் வெளிய இருந்து பூக்கள் எல்லாம் பறிச்சுக்கிட்டு வந்து அவங்களுக்கு பூஜை பண்ணுவான். அப்பதான் அகத்தியர் வருவாரு. அப்ப அகத்தியர்ங்கிற ஒரு படத்த பார்த்த உடனே மைண்ட் என்ன பண்ணுதுன்னா, அப்படியே நம்ம ஒரு அன்பு உணர்வா, அப்படியே பக்தி உணர்வா மாறுறோம். அப்ப என்ன இதுலருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த பற்றுது பார்த்தீங்களா மனசு, நீங்க எப்படிப்பட்ட விஷய சுகங்கள வெளிய பற்றுறீங்களோ, அத வந்து அப்படியே அப்ளை பண்ணும். நடைமுறைப்படுத்த பார்க்கும். ஆனால் அது எவ்வளவு நேரம், எவ்வளவு காலம்னா, ரொம்ப லாங் டியூரேஷன்லாம் பண்ணாது. டெம்பரரி தான். நீங்க ஆக்ஷன் மூவி பார்த்துட்டு வந்தாலும், அந்த ஃபைட்டிங் எல்லாம் ஒரு நாளைக்கு அப்படி ஆவும்ன்னு இருப்பீங்க. 2வது நாள் வேற வேலைய பார்க்க போயிடுவீங்க. பக்தி படம் பார்த்தாலும் முதல் நாள் மட்டும் தான் அப்படியே ஆஹா, ஓஹோன்போம். அப்புறம் 2வது நாள் எப்பவும் போல மைண்ட் வேற விஷயத்துல போய் மாத்திக்கும். அப்ப இது மாரி விஷயங்கள் இருக்கு இல்லையா? இந்த பற்றுதல், இந்த சங்கம். இங்க தான் பிரச்சனைங்கிறாரு. ஏன்னா விஷயம் பிரச்சனை அல்ல. அந்த விஷயத்தை பற்றுவதுதான் பிரச்சனை. அந்த 2 விஷயத்த இங்க நாரதர் வந்து பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த 2 தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். என்னன்னா விஷயம், சங்கம். நீங்க என்ன விஷயத்த, ஆப்ஜெக்ட்ட எடுத்துக்கிறீங்களோ, அதுல நீங்க அட்டாச்மென்ட் ஆறீங்க. ஆனா அந்த ஆப்ஜெக்ட்ட எடுத்துட்டு நீங்க அட்டாச்மென்ட் ஆறதுல, எவ்வளவு நேரம் இருக்கிறீங்க அந்த அட்டாச்மென்ட்ல அப்படின்னா, சில மணி நேரங்கள், சில துளி நேரங்கள் இருந்தால் கூட போதும். அதுவே உங்களுக்கு பல விளைவுகளை உண்டு பண்ணும். அது நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. இப்ப நல்ல விஷயத்த நீங்க பார்த்துட்டு வந்து நல்லத அப்ளை பண்ணீங்கன்னா, அதன் மூலமா பின்னாடி மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஒரு அடித்தளமா அது அமையலாம் இல்லையா? அப்ப அதுவே ஒரு பேசிக் ஃபண்டமெண்டலா மாறி, அதிலிருந்து அப்படியே அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நல்ல நிலைக்கு போறதுக்கான வாய்ப்பா மாறலாம். அதுவே கெட்ட விஷயத்த பார்த்துட்டு வந்து அந்த கெட்ட விஷயத்த முதல்ல அப்ளை பண்ணிட்டோம்னா, அதுவே அப்படியே டெவலப் ஆகி மிகப்பெரிய கெட்ட நிலையை கூட சந்திக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்ப இந்த மாதிரி சங்கம், இந்த மாரி பற்ற தான் இங்க வந்து நாரதர் யோசிச்சு, அப்படி கண்டதெல்லாம் பற்றக்கூடாதுன்னு சொல்றாரே தவிர, டோட்டலாவே எப்படி இந்த பற்றை விட்டுடு, நீ எதையுமே பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லல. எப்படியுமே எதையுமே பற்றாம நம்ம புலன்கள வச்சுக்கிட்டு என்ன பண்றது? அப்ப இங்க உண்மையா என்ன புரிய வைக்கிறார் அப்படின்னா, இந்த இடத்துல விஷயங்கள் வெளியே இருக்குப்பா. ஆனா அதனுடைய பற்று உனக்கு உள்ள இருக்குப்பா. இதுதான் டிஃபரெண்ட். இத நல்லா புரிஞ்சுக்கணும். விஷயம், சங்கம் 2 டாபிக் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இந்த சூத்திரத்துல. விஷயம், சங்கம். விஷயம்னா ஆப்ஜெக்ட், சங்கம்னா அட்டாச்மென்ட். நீங்க பார்க்கிற ஆப்ஜெக்ட், அதாவது என்ன விஷயமா வேணா இருக்கலாம் ஆப்ஜெக்ட்ல. அது ஒரு பார்வையில பார்க்கிற ஆப்ஜெக்ட்டா இருக்கலாம், கேட்கிற விஷயமா இருக்கலாம். எனிதிங், எனிஒன். ஆனா அட்டாச்மென்ட் வருதா அதுல? அதனால உங்களுக்கு என்ன நடக்கும்? உள்ள தான் பாதிப்பு நடக்கும். வெளிய ஒண்ணுமே இல்ல. வெளிய இருக்கிற விஷயம் தான் உங்கள பாதிப்புக்கு உட்படுத்துது, மாற்றத்துக்கு உட்படுத்துது. அப்ப நீங்க இங்க என்ன செய்யணும்? என்ன விடணும்? உள்ள இருக்கிற பற்ற விடுங்க. உள்ள இருக்கிற அட்டாச்மென்ட்ட விட்டுட்டு, நிகழ்வ ரசிக்க பாருங்க. ஏன்னா இங்க விஷயம் எல்லாம் வெளிய இருக்கு. ஆனா பற்று உள்ள இருக்கு. அனுபவம் எல்லாம் வெளிய இருக்கு. அடையாளம் உள்ள இருக்கு. நிகழ்வெல்லாம் வெளிய இருக்கு. ஆனா மனசுக்குள்ள அபிமானம் இருக்கு. அப்ப இப்படிதான் நம்ம 2யும் உள்ளயும், வெளியும் பிரிச்சு பார்த்தீங்கன்னா, இங்க பற்று விடு, பற்று விடுன்னு சொல்றாங்களே மகான்கள். அப்ப எத தான் விடுறதுன்னு கேட்டா, மனதை துறப்பது மட்டும் தான் உண்மையான பற்று விடுதல். மனதில கண்ட குப்பைகள ஏத்தி வச்சுக்கிட்டு,
அதுல போய் சிக்கிக்கிட்டு நீங்க வாழ்க்கைய வாழ்றதுல தான் வருகின்ற ப்ராப்ளம். அப்ப இங்க மனதை எப்படி துறப்பது? உள்ளே துறப்பது, உள்ளே தேவையற்ற விஷயங்களில் ஈர்ப்பு இல்லாமல் பார்த்துக் கொள்வது அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா ஆரம்பத்துல ஒரு சில விஷயங்கள் நம்மள ஈர்ப்போம். 2வது அந்த சாதனை அந்த விஷயத்தின் மூலமா அது செயல்முறைக்கு வந்துரும். நடக்க ஆரம்பிச்சுரும். கடைசியில அது என்ன ஆகும்? அனுபவமா மாறும் நமக்கு. அது எதுவாக இருந்தாலும் சரி, நல்லதா இருந்தாலும், கெட்டதா இருந்தாலும் அனுபவமா மாறும். அப்போ நாம இந்த இடத்துல கொஞ்சம் இந்த சூத்திரத்தின் மூலமா நமக்குள்ள ஒரு சுய விசாரம் பண்ணணும். எப்படி சுய விசாரம் பண்ணணும்னா, நம்மை அதிகமாக ஈர்க்கின்ற விஷயங்கள் என்ன? அவங்கவங்க தன்மையில அவங்கவங்க யோசனை பண்ணணும். உங்களுக்குள்ளேயே நீங்க வந்து இந்த நாரத பக்தி சூத்திரத்தினுடைய இந்த சூத்திரத்தை வச்சு ஒரு சுய விசாரம் பண்ணி பாருங்க. உங்களை அதிகமாக ஈர்க்கின்ற விஷயம் என்ன? அப்படின்னு நீங்க உங்களுக்குள்ள உங்கள விசாரம் பண்ணி பாருங்களேன். பணமா? இல்ல நகைகளா? இல்ல மற்ற மனிதர்களா? என்ன விஷயம் உங்கள ஈர்க்குது? அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்க ஆராய்ந்து பாருங்களேன். உறவுகளா? உத்தியோகமா? எது வேணா இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரே மாரி இருக்காது. ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க பற்று வச்சிருப்பீங்க. அந்த விஷயம் உங்கள அதிகமா ஈர்க்கும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே, இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, எது வேணா இருக்கட்டும். ஈர்க்கக்கூடிய விஷயம் எதுவாக வேணா இருக்கட்டும். அது இல்லாமல் நீங்கள் இருக்க முடியுமா? அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழுப்புங்க. அது வந்து நீங்க உறவுகளா இருக்கலாம், பணமா இருக்கலாம், பதவியா இருக்கலாம், உத்தியோகமா இருக்கலாம். எந்த விஷயம் உங்கள பிடிச்சுக்கிட்டு இருக்கோ, உங்கள அட்டாச் பண்ணி வச்சிருக்கோ, அட்டாச்மென்ட்ன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பற்று வச்சிருக்கீங்களோ, அந்த விஷயம் உங்களை விட்டு நீங்கினால் உங்களால் இருக்க முடியுமா? அப்படின்னு உங்களுக்குள்ள சுய விசாரம் பண்ணுங்க. மேபி அது காஃபி, டீயா கூட இருக்கலாம். சும்மா எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இப்ப ஒரு காஃபி பிரியர் இருக்காரு. அவர் எப்பவுமே டெய்லி காஃபி காலையில ஒரு காஃபி, மாலையில ஒரு காஃபி. காஃபி இல்லாம அவர் இருக்கவே மாட்டார்ன்னு வச்சுக்கங்களேன். அப்படி ஒரு அட்டாச்மென்ட் காஃபி இல்ல. அவருக்கு ஒரு நாள் காஃபி சாப்பிடலனாலும் தலைவலி வந்துரும். அப்ப இப்படி ஒரு அட்டாச்மென்ட் இருக்கா? அப்ப அந்த அட்டாச்மென்ட் இல்லாம 2 நாள் காஃபி சாப்பிடாம உங்களால இருக்க முடியுமா? முடியாது என்றால், உங்களிடத்திலே பற்று உள்ளது என்று புரிந்து கொள்ளுங்கள். இதுதாங்க சாதனையினுடைய முதல் ஆரம்பம். இங்க சாதனைய இப்பதான் தொடங்குறாரு நாரதர். அப்ப இந்த 3வது அதிகாரத்துல, 3வது அத்தியாயத்துல என்ன சாதனை? அன்புக்கு போறதற்கான வழிகள் என்ன? அப்படின்னு கேட்ட உடனே, முதல்ல பற்று விடு அப்படிங்கிறாரு. அப்ப என்ன மாரி பற்று விடணும் அப்படின்னா, மனதில உனக்கு எது அதிகமான ஆர்வத்தை உண்டு பண்ணக்கூடிய பற்றா இருக்கோ, அதை உன்னால விட்டு பார்க்க முடியுமான்னு பாரு அப்படின்னு டெஸ்ட் பண்றாரு சொல்றாரு. இப்ப நீங்க அத டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொருத்தருமே நீங்க வந்து உண்மையான அந்த பியூர் கான்ஷியஸ்னஸ் அந்த பியூர் லவ்ல நீங்க வரணும்னா, அந்த ட்ரூ லவ் உண்மையான பிரேமை, தூய அன்புக்குள்ள நீங்க நுழையணும்னா, ஏன்னா இறைத்தன்மை அப்படித்தானே இருக்கு. இறைத்தன்மை எப்படி இருக்கு? பிரேமா, பிரேம ரூபான்னு தானே சொன்னாரு. அப்ப அந்த அன்பு நிலையில இருக்கு அது. அப்ப அந்த அன்பு நிலையில நீங்க உள்ள நுழையணும்னா, நீங்களே அந்த அன்பு வடிவா, அன்பே சிவமா மாறணும்னா, உங்களிடத்துல இருக்கக்கூடிய அட்டாச்மென்ட் என்ன? அத எப்படி டிட்டாச் பண்றது? அத டிட்டாச் பண்றதுக்கு உங்களால முடியுதா? அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பாருங்க. அப்படி முடிந்தால், நீங்க அடுத்தடுத்த படிய கடப்பீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட என்னுடைய மனசு விடமாட்டேங்குதுங்க அப்படின்னு சொன்னா, நீங்க இந்த பக்தியில ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். இந்த பக்தி சாதனைக்குள்ள நீங்க போக முடியாது. ஏன்னா, ஆரம்பமே ஃபெயில். அப்ப இதுதான் சாதனையினுடைய முதல் ஆரம்பம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றார். அப்ப இந்த சூத்திரத்தினுடைய எச்சரிக்கை என்ன அப்படின்னா, தவறாக புரிந்து கொண்டு எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும் என்று மனதிலே அப்படி பற்று பிடிச்சுக்க கூடாது. இங்க வந்து பற்று விடுன்னு சொல்றாரு. நான் எல்லாத்தையும் குடும்பத்தையே விட்டுறேன், உலகத்தையே விட்டுறேன். எது மேல நான் ஆசை வைக்க மாட்டேன். அப்படின்னு ஒரு குருட்டுத்தனமான பற்று விட சொல்லி இங்க ரிஷிகள் சொல்லல. ரிஷிகள் மைண்ட அட்டாச்மென்ட்ல இருக்கிற மைண்ட எந்த விஷயத்த அதிகமா பற்றுதோ, அதை விட்டு விட்டு உன்னால் இருக்க முடியும்னா, அடுத்தடுத்த விஷயத்த உன்னால சரியா பற்ற முடியும். அப்ப எதை பற்றணும், எதை விடணும்? பற்றற்றான் பற்றினை பற்றுக. அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. திருக்குறள் சொல்லுது இல்லையா? பற்றற்றான் பற்றினை பற்றுகன்னு சொல்லுதுல்ல. பற்றவே வேண்டான்னு சொல்லலாம்ல. நீ எதையுமே பற்றக்கூடாது அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லலாம் இல்லையா? இப்போ திருவள்ளுவரே வந்து பற்று விடு, பற்று விடு. எல்லாவற்றையும் பற்று விடு அப்படின்னு ஒரு குறள் போட்டிருந்தாருன்னா சூப்பரா இருந்திருக்கும்ல. ஆனா அப்படி அவர் போடல. பற்றற்றான் பற்றினை பற்றுக பற்று விடற்குன்ட்டாரு. அப்ப பற்றற்றான் பற்றினை பற்றுங்கன்னு அவரு ரெக்கமெண்ட் பண்றாரு பாருங்களேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெசேஜ் இல்லையா இது? அப்ப இம்பார்ட்டன்ட் மெசேஜ் தான் இங்க நாரத பக்தி சூத்திரம் சொல்லுது. நீ எல்லாவற்றையும் விட்டு விடு என்று தவறாக புரிந்து கொள்ளக் கூடாதப்பா. அது அடக்குமுறை ஆகிவிடும்.
அது ரெப்ரஷன்னு பேரு. அதாவது நானா கட்டாயப்படுத்தி இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட சொல்லிட்டாங்க. வைராக்கியம் வந்துடணும். அதாவது சாதன சதுஷ்டயம் என்ன சொல்லுது? சமதமாதிகள், வைராக்கியம் அப்படின்னு சொல்லிடுச்சு. அதனால எனக்கு எதன் மீதும் பற்று இல்ல. உலகமே மாய, வாழ்வே மாயம், இந்த உலகே மாயம் அப்படின்னு பாட ஆரம்பிச்சிடக்கூடாது. ஏன்னா அப்படி பற்று விட சொல்லல. நீங்க தேவையில்லாத விசய சுகங்களை உங்களால் விட்டு விட்டு இருக்க முடியுமானால், அடுத்தது எதை பற்ற வேண்டுமோ அதை பற்றுவதற்கான வாசல் திறக்கும். அங்க தான் ஓப்பன் ஆகும். அதுதான் இங்க முதல் சாதனை. சாதனையினுடைய ஆரம்பம் இதுதான். அப்ப இந்த சூத்திரத்தை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும் என்றும், அது ஒரு அடக்குமுறை என்பதாகவும் புரிந்து கொள்ளக்கூடாது. ஏன்னா, இப்படி ஒரு சூத்திரத்தை எழுதிட்டது அரைகுறையா படிச்சு, குரு இல்லாம ஒருத்தன் படிச்சுட்டான்னு வச்சுக்கங்க. இந்த ஆளுங்களுக்கு வேலையே இல்ல இந்த சாமியார்களுக்கு. இவன் தான் எல்லாத்தையும் விட்டுட்டு காவி வேட்டி கட்டிக்கிட்டு உதிராட்ச கொட்டைய போட்டு போயிட்டான்னா, நம்மளும் இதே மாரி காவி வேட்டி கட்டி உதிராட்ச கொட்டைய போடாம விடமாட்டான் போல் இருக்கு. இந்த சாமியார் பசங்களோடவே சேரக்கூடாது. ஒதுங்கி நில்லுடா அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் மனோபாவம் போயிடுச்சுன்னா, அதுக்கு என்ன காரணம்? தவறா புரிஞ்சுகிட்டது தான் காரணம். அதனால தான் சனாதனத்த எதிர்க்கிறாங்க. சனாதனம்னா என்னன்னு தெரியல. அரைகுறையா புரிஞ்சுகிட்டு, அது சனாதனமா, சாதனாவான்னு கூட அவனுக்கு தெரியாத அளவுக்கு வளரிட்டு இருக்க ஆட்கள் எல்லாம் பார்க்கிறோம். இப்ப கூட பேசியிருக்கிறான் அந்த ஆளு. சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று இப்போ சட்டசபையில பேசியிருக்கான். அப்ப இது மாரி நெறைய தவறான புரிதல் வந்து விடுது இல்லையா? அத மாத்திக்குங்க. சரியான புரிதல் கொண்டு வரணும். எப்படின்னா, பற்று இல்லாமல் அனுபவம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். ஏன்னா, நமக்கு உண்டாகின்ற அனுபவம் அந்த தூய அன்பு உணர்வு என்பது அட்டாச்மென்ட்ல இல்ல. அது மலருது நமக்குள்ள. ஏன்னா, என்னில் நான் மலருகிற விஷயம். நான் என்ன எப்பயுமே விடவும் முடியாது, பிடிக்கவும் முடியாது. நான் நானாக இருக்கிறேன். அப்படிப்பட்ட என்னுடைய ரியாலிட்டி, என்னுடைய சுயம், என்னுடைய சோர்ஸுக்குள்ள நான் இருக்கிறத பத்தி இங்க சாஸ்திரம் பேசிட்டு இருக்கு. அதனால எதையும் விட்டுடுன்னா நான் எத விடுறது? என்னையே நான் விட்டுட முடியுமா? அப்படி விட முடியாது. ஆனா, என்னையே நான் சரியாக பிடிக்கிறதுக்கு, என்னை நான் யார் என்று எனக்குள் நான் உணர்வதற்கான சாதனையின் முதல் சாதனை, நம்மிடத்திலே இருக்கின்ற பற்று. அது எந்த பற்று ரொம்ப அட்டாச்டா இருக்கோ, அத விட்டு பழகுனா, நீங்க எத பிடிக்கணுமோ, அத பிடிக்கிறதுக்கான பாதை திறக்கப்படும் என்று இந்த இடத்துல இந்த சூத்திரம் சொல்லுது. அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? சிம்பிளா, வெளி விஷயங்கள் பிரச்சனை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். வெளி விஷயங்கள் பிரச்சனை கிடையாது. நாம எதை பற்றுகிறோமோ, அந்த பற்று மட்டும் தான் நமக்கு தடை. அந்த பர்ட்டிகுலர் பற்று தான் நமக்கு தடை. ஆனால் அந்த பற்றை விடுவதற்கு வெளியே கிடையாது. மனசுல விடணும். இப்ப எனக்கு வந்து காஃபி பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக காஃபிய அழிச்சிடுங்க. இனிமேல் எவனுமே காஃபி குடிக்க கூடாது. அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துறக் கூடாது. ஏன்னா, பற்ற அழிக்கிறேன்னு சொல்லிட்டு உலகத்தையே அழிச்சிடுறேன். அப்படிதான் நெறைய பேர் பண்றாங்க. பற்று விடுன உடனே உலகமே எனக்கு இல்லைங்க. இனிமேல் உலகத்தையே விட்டுறேன். என் பொண்டாட்டி பிள்ளைகள விட்டுறேன். என்னுடைய சொத்து சுகத்த விட்டுறேன். இந்த உலகத்தையே விட்டுறேன். நான் காவி வேட்டி கட்டிக்கிட்டு சிவசிவான்ட்டு போயிடுறேன். அப்படின்னு முடிவு எடுத்துடுறான் இல்லையா? அப்படி நம்ம முடிவு எடுக்க சொல்லல. விடுதல் என்பது உள்ளார்ந்து விடுவது. அப்ப இப்படி செய்தால் என்ன நடக்கும்? உள்ள இருந்து அந்த தூய அன்பு வெளிப்படும். அந்த பிரேமை வெளிப்படும். அந்த பராபக்தி வெளிப்படும் என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப இந்த சூத்திரத்தினுடைய ஒரே லைன் என்ன சொல்லணும்னா, வெளி விஷயத்தை விடக்கூடாது. வெளி விஷயத்தை விட வேண்டிய அவசியம் இல்லை. உன் மனம் எதன் மீது அதிக ஈர்ப்பு வைத்திருக்கிறதோ, எதை பற்றிக் கொண்டிருக்கிறதோ, அதை விட்டுப் பார். அதை விட்டு விட்டால் போதும். அடுத்த விஷயம் என்ன உண்மையா உன்னிடத்திலிருந்து வெளிப்படுமோ, அது தானாக வெளிப்படும். அப்ப இப்படிதான் நம்ம இந்த இடத்துல பார்க்கணுங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல மாட்டிட்டு இருப்போம். நம்ம ஒவ்வொருத்தருமே ஏன் வந்து அந்த இடத்த அட்டைன் பண்ண மாட்டேங்கிறோம், அந்த இடத்துக்கு மாட்டேங்கிறோம்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பற்று இருக்கும். ஒருத்தருக்கு வந்து மனைவி மேல பற்று, மனைவிக்கு கணவன் மேல பற்று. இது ஒரு அபரிமிதமான பற்று. அவர் இல்லன்னா நான் இல்லங்கிற அளவுக்கு இருப்பாங்க. மேபி அவங்க இல்லன்னா இவங்க கொஞ்ச நாள்லயே இறந்தும் போயிடுவாங்க. அவங்க கணவன் மேல ஒரு அன்பு வச்சிருக்கிற ஒரு மனைவி இருக்கான்னு வச்சுக்கங்களேன். அப்படி ஒரு அன்பு கணவன் மேல. கணவன் இறந்த 1 வாரத்திலே அந்த மனைவி இறந்துருவா. ஏன்னா, அவளால அவர் இல்லாம இருக்க முடியாது. அப்படி ஒரு அட்டாச்மென்ட். மகன் மேல ஒரு அன்பு வச்சிருப்பாங்க சிலரு. மகன் இல்லாம நாம இல்லன்ட்டு. அப்ப மகன் வந்து அப்படி இப்படின்னு அவன் மேல அவ்வளவு ஒரு அபரிதமான அன்பு. ஆனா அந்த பையன் வந்து கண்டுக்காம வெளிநாடு போயிட்டான். அம்மா, அப்பாவ கேர் பண்ணலன்ட்டு ஒரு சர்டன் ஏஜ்க்கு மேல அவன் அப்படி பண்ணிட்டான்னா, இவங்க வேதனைப்பட்டே செத்து போயிடுவாங்க பேரண்ட்ல. அப்ப இந்த மாரி குடும்பத்தையும் நம்ம நெறைய பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி ஒரு குருட்டுத்தனமான பற்று வைக்கக்கூடாது. ஏன்னா, அதெல்லாம் சாஸ்வதம் இல்லையா? எதுவுமே கூட வராது. அத நான் விடவே மாட்டேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா, இங்க எல்லாமே வந்து போற விஷயம் தானே. அது உறவுகளாகட்டும், உத்தியோகமாகட்டும், பதவி அல்லது பணம் என்ன வேணா இருக்கட்டுமே.
அதுல பிடிச்சு வச்சுக்க முடியாது. நீங்க பணம் இருக்குங்கிறதுக்காக நீங்க அப்படியே பேங்க்ல வச்சு வச்சு பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? செலவே பண்ணாம வச்சுக்கிட்டே இருந்தா அதனுடைய பயன் என்ன ஆகும்? அது ஒருத்தருக்கும் பயன்படாம போயிடும். அப்ப அதனால ஔவையாருடைய பாடல் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கணும். "பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடுகெட்ட மானிடனே கேளுங்கள். கூடுவிட்டு ஆவிதான் போன பின்பு யாரே அனுபவிப்பார் அப்பணத்தை." ஔவையார் பாட்டு. இதெல்லாம் அந்த காலத்துல அருமையா மக்களுக்கு புரிய வைக்கிறாங்க. ஏன்னா அந்த காலத்துலலாம் புதைச்சு தான் வைப்பாங்க. பணத்த வந்து சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிறேன்ட்டு பேங்க் எல்லாம் கிடையாதுல்ல அந்த காலத்துல. அதனால மண்ணுக்கு அடியில ஒரு பானைக்குள்ள போட்டு மண்ணுக்கு அடியில புதைச்சு வச்சுருவாங்க. தேவைப்படும்போது மண்ண தோண்டி எடுத்து அதிலிருந்து எடுத்து செலவு பண்ணுவாங்க. ஆனா பெரும்பாலும் கஞ்சர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, புதைச்சது புதைச்ச மாரியே கிடக்கும். வெளிய எடுக்கவே மாட்டான். அப்புறம் அவனும் போய் சேர்ந்துருவான். அப்புறம் அந்த பானை யாருக்குமே பயன் இல்லாம பூமிக்கு அடியிலே கிடக்கும். அப்புறம் எவனோ ஒருத்தன் எடுத்து அனுபவிப்பான். அது அரசாங்கத்துக்கு தான் இன்னைக்கெல்லாம் போகுது. அந்த மாரி புதைக்கப்பட்ட பானைகள் எல்லாம் கிடைக்குதுல்ல. தங்க பொற்காசுகள் பானைகள்லாம் இப்ப கூட சமீபத்துல அகழ்வாராய்ச்சியில தோண்டி எடுக்கும்போது, அந்த பானை எவ்வளவு கோல்டு காயின் இருக்கோ அத்தனையும் கவர்மெண்ட் எடுத்துக்கும். ஆனா அவன் வாழும்போது அவன் அனுபவிக்க தெரியாம வாழ்ந்திருக்கான்ல. அப்படி அந்த மாரி மனிதர்களாவும் இருக்கக்கூடாது. பற்று விடுதல் அப்படின்னா, ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்துல நம்மளால விட்டுட்டு இருக்க முடியுதுன்னா, நம்ம எதையுமே ஈஸியா விட முடியும். அப்படி விடக்கூடிய தன்மையில நாம உண்மையா எப்படி இருக்கிறோங்கிற நம்முடைய உண்மை தன்மை பிரகாசிக்க தொடங்குங்கிறதா இந்த கான்செப்ட். இந்த சூத்திரத்தினுடைய கான்செப்ட்டா நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் விட்டுறணும்னா, விஷயத்தையே விட்டு விடணும்னு நீங்க நினைக்கிறீங்க. விஷயத்தையே விட்டு விடணும்னா, உங்களுக்கு புலன்களே தேவையில்லன்னு அப்ப பார்க்க வேண்டியதா வந்துரும். ஏன்னா வெளி விஷயத்த நீங்க கண் இல்லாம பார்க்க முடியாது, காது இல்லாம கேட்க முடியாது, நாக்கு இல்லாம சுவைக்க முடியாது, மூக்கு இல்லாம நுகர முடியாதுங்கும்போது, எனக்கு எல்லாத்தையும் நான் விட்டுர்றேன் அப்படின்னா, அப்ப நீங்க என்னவா மனுஷனாவே பொறந்திருக்க வேண்டியதில்ல. ஒரு கல்லா பொறந்திருந்தீங்கன்னா, நீங்க உண்மையா பற்றற்ற ஞானின்னு மாரி பட்டம் குடுத்துடலாம்ல. ஏன்னா கல்லு அப்படித்தானே இருக்கு. கல்லு வந்து எதையுமே பற்றுவது கிடையாது. அதுக்கு எந்த அட்டாச்மென்ட்டும் இல்ல. அப்ப அது வந்து கல்லெல்லாம் ஞானிகள்னு சொல்லிட முடியுமா? சாஸ்திரம் அப்படி இங்க சொல்லல. அதாவது ஞானம் என்பது தெளிந்த அறிவில் அந்த விஷயத்தின் மீது ஈர்ப்பு இல்லாம இருக்க முடிஞ்சால் ஞானம். அது நமக்கு புரிஞ்சு அதுல நம்ம இருக்க முடிஞ்சால் ஞானம். புரியாம அந்த மாரி இருக்கிறதுக்கு பேரு அஞ்ஞானம். அதுதான் கல்லு இருக்குது. கல்லுக்கு வந்து புரியல, பற்ற தெரியல, பற்றாம இருக்குது. அதனால அது எதையுமே பிடிக்காம இருக்கு. ஆனா நமக்கு எல்லா பற்றுதலும் இருந்தாலும், மனதளவுல அதன் மீது ஒரு ஆர்வம் இல்லாம நம்மளால இருக்க முடியும்னா, நாம தான் உண்மையிலேயே பற்றற்ற ஞானி. அப்படி இருக்கணுங்கிறது இந்த இடத்துல சொல்றார். அதுக்கு என்ன முன்னேற்றம்னா, முதல்ல ஆச்சாரியர் வழி. குரு காட்டுகின்ற வழியில வரணும். அதுக்கு முதல் சாதனை வந்து எதை பற்ற வேண்டும்? அதை பற்றுவதனால் நம்ம பற்ற எப்படி விட முடியும்? அப்படிங்கிற அடுத்த ஒரு நிலைய நமக்கு புரிய வச்சாரு இந்த 2வது சூத்திரத்துல. அடுத்தது 3 அவ்யாவிருத்த பஜனாத். அவ்வளவுதான். சிம்பிளா ஒரே வார்த்தை. அவ்யாவிருத்த பஜனாத் அப்படின்னா, தொடர்ந்த ஆராதனையினால். பஜனா அப்படின்னா, பஜித்தல், பூஜித்தல் அப்படிங்கிற வார்த்தை. சான்ஸ்கிரிட்ல வந்து பஜின்னா பூஜை, பக்தி செய்தல், ஆராதனை செய்தல் அப்படிங்கிற அடிப்படையில, இந்த இடத்துல அவ்யாவிருத்த பஜனாத் அப்படின்னா, தொடர்ச்சியான இடையறாத பக்தி செய், இடையறாத ஆராதனை செய் அப்படின்னு சொல்லிட்டாரா? அப்ப நம்ம இடையறாத பக்தி எப்படி செய்யணும்? இடையறாத பக்தி, அன்பு எப்படி செய்யணும்? அப்ப இந்த சூத்திரம் இங்க என்ன சொல்ல வருது? அப்படின்னு நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது நாம வந்து இந்த பக்தி சூத்திரத்தை எப்படி பார்த்துட்டு இருக்கோங்கிறதுல ஒரு கிளியர் பிக்சர்க்கு வரணும். அதாவது பக்தின்னா அன்பு. இப்ப நம்ம பக்தி செய்யணும், இடையறாத பக்தி செய்யணும், இடையறாத பஜனை செய்யணும்னு சொல்லிட்டாரா? அப்ப நீங்க உடனே என்ன நினைச்சுக்கணும்? சரி நான் இன்னைக்கே புறப்பட்டு ராமர் கோயிலுக்கு போயிட்டு, ராம ராமான்னு பாட ஆரம்பிச்சிடுறேன். ஏன்னா இடையறாத பஜனை செய்ய சொல்லிட்டாரு. அப்ப நான் இன்னைக்கே போய் பஜன்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ராமா ராமா ராமான்ட்டு போய் ராமர் கோயில்ல பாடுறது இல்ல. நீங்க பஜனாத் அப்படின்னா, மனதுல அந்த பர்ட்டிகுலர் விஷயத்தின் மீது நினைவு, நிலைத்தன்மை. அப்ப அது என்ன சொல்ல வருது இந்த சூத்திரம்னு கொஞ்சம் டெப்த்தா கவனிக்கணும். அதாவது இங்க இடையறாத பக்தி, இடையறாத பஜனை அப்படின்னா, அது வந்து அந்த அன்பு, இடையறாத அன்பு செய் என்று சொல்கிறார்கள் என்று புரிந்து கொள்ளணும். ஏன்னா அன்புல வந்து ஏதாவது கேப் விட்டு அன்பு வைக்க முடியுமா? இப்ப அன்பு செலுத்தக்கூடிய ஒரு விஷயத்துல, வெயிட் பண்ணுப்பா மணி 5லிருந்து 8 வரைக்கும் கூட நானு அன்பு செலுத்துறேன். அப்புறம் 8 மணிக்கு மேல எனக்கு வேற ஒரு அப்பாயின்ட்மென்ட் இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அத முடிச்சுட்டு வந்து திருப்பி அன்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்றது இல்ல. ஏன்னா இந்த சூத்திரம் என்ன சொல்லுதுன்னா, அந்த நிலைத்தன்மை, அந்த ஆல்வேஸ் அதுதான். அதிலிருந்து எந்த மாற்றமும் இல்ல. அந்த அன்புன்னா அது எப்பவும் இருக்கிறது. அதிலிருந்து பிரியவே முடியாது. அப்ப அந்த இடத்துல இங்க புரிஞ்சுக்கணும். அந்த நிலைத்தன்மை தான் இங்க முக்கியம்ங்கிறத இந்த இடத்துல இந்த சூத்திரம் நமக்கு புரிய வைக்குது.
அப்ப பஜனம்னா என்னன்னா, சாதாரணமா நம்ம பஜனம்னா என்ன நினைச்சுக்கிறோம்? ஜபம், தியானம், ஸ்மரணம், நாம சங்கீர்த்தனம். இதுதானே நம்ம பஜன்ஸ்ன்னு நெனைச்சிருக்கிறோம். ஏன்னா பஜனைன்னா நம்மள பொறுத்தவரைக்கும் ஒண்ணு ஜபிப்பது. ஏதாவது ஒரு விஷயத்த ஒரு மந்திரத்த ஜபிச்சுக்கிட்டே இருக்கிறது. அல்லது ஏதோ ஒரு பாட்டு, ஒரு ஸ்மரணம், ஒரு சங்கீர்த்தனம். ராமா ராமன் பஜனை பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இதெல்லாம் நமக்கு நம்ம நெனைச்சுட்டு இருக்கிற பஜன்ஸ், பஜனா. ஆனா இங்க இவரு என்ன சொல்றாருன்னா, இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் வந்து, மனசு எங்க தங்குது அப்படிங்கிற ஒரு இன்டெப்த்தான விஷயத்த இங்க கேட்கிறாரு. அதாவது இடையறாத ஸ்மரணம், இடையறாத பஜனை எங்க நடக்குதுப்பா? அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நாம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்? நல்லா கவனிச்சு பார்க்கணும். 2 விஷயம் இருக்கு. வெளி விஷயம், உள் விஷயம். மீண்டும் அங்க தான் வரணும். இப்ப வெளிய பண்றது ஜபம், பக்தி பாடல், ஒரு செயல். ஆனா உள்ள பண்றது ஒரு குறிப்பிட்ட எண்ணம். அந்த நிலையில் நம்ம நிலை நிற்பது. அதிலேயே நாம திடமாக நிற்பது. இதுதான் உள்ள செய்ய வேண்டிய பஜன்ஸ். வெளிய செய்ய வேண்டிய பஜன்ஸ நீங்க ராமா ராமான்னு பாடிக்கிட்டு இருக்கிற பஜன்ஸ். ஆனா உள்ள நீங்க ஆத்மாவோட ஒன்றி நிக்கிற நினைவு இருக்கு பாத்தீங்களா? அந்த நிலை இருக்கு பாத்தீங்களா? அந்த இருப்பு இருக்கு பாத்தீங்களா? அதுதான் இடையறாத பஜனம். அததான் இங்க சொல்றாரு. அதாவது அந்த அன்பில் சற்றும் விலகாத, அந்த அன்பிலிருந்து சற்றும் விலகி நிற்காத. இந்த சூத்திரம் என்ன சொல்லுது? அவ்யாவிருத்த பஜனாத். தொடர்ச்சியான ஆராதனை, இடையறாத நினைவு, தொடர்ச்சியான பக்தி, தொடர்ச்சியான அன்பு அப்படின்னு இதுக்கு அர்த்தம். அப்ப தொடர்ச்சியான விஷயம் அப்படின்னா, அது எப்பொழுதுமே இருக்கு. அவ்யாபிருத்தம். அவ்யாபிருத்தம்னா அன்இன்டரப்டட். அதாவது இடையூறே கிடையாது. எந்த தடையும் இல்ல. ஏன்னா கொஞ்ச நேரம், ஒரு சில மணி நேரம் மட்டும் தான் அத செய்வேன். அப்புறமேட்டு திருப்பி நான் என்னுடைய சொந்த வேலைய பார்ப்பேன். அப்புறம் கொஞ்ச நேரம் செய்வேன். அப்படிதான் நம்ம பக்தி பண்றோம். இப்ப ஜெனரலா நாம பண்ற பக்தி, பஜன்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, அதான் நான் ஏற்கனவே சொன்னேன். காலையில ஆபீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து நம்ம பூஜை பண்ணுவோம், பஜன்ஸ் பண்ணுவோம். அப்புறம் ஆபீஸ் போன பிறகு நம்ம எந்த கேரும் பண்ண மாட்டோம். அப்புறம் மறுநாள் காலையில அதே மாரி எழுந்து குளிச்சுட்டு பஜன்ஸ் பண்ணுவோம். 1/2 அன் ஹவர் தான். அப்ப மீதி 23 1/2 மணி நேரம் நம்ம வேற விஷயங்கள் பண்றோம். ஆனா இங்க இவர் சொல்றது அன்இன்டரப்டட். அதாவது இடையறாத, அவ்யாவிருத்தம்னு சான்ஸ்கிரிட் வேர்ட். அவ்யாவிருத்தம்னா இடைவெளி இல்லாத, இடையறாத, தொடர்ச்சியான அப்படின்னு அர்த்தம். அப்ப தொடர்ச்சியான பஜனை, எப்போதும் பஜனை. 24/7 பஜன்ஸ். அப்ப என்னங்க 24/7? அப்ப மனசு எப்பவும் அந்த ஒரே விஷயத்தை பற்றி இருக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த விஷயத்தை இப்படி சுத்தி வராரு. ஆரம்பத்துல இதுக்கு வந்து கொஞ்சம் முயற்சி தேவை. அதாவது நம்ம அந்த இடையறாத அன்பு, அந்த இடையறாத பக்தி நம்ம இடத்துல உருவாகுறதுக்கு சில கொஞ்சம் முயற்சி பண்ணணும். அந்த முயற்சி நாளடைவுல அதுவே இயற்கையாகவே நம்ம இடத்துல நடைபெற ஆரம்பிச்சிரும். அதன் பிறகு எப்பொழுதும் சதா நம்முடைய உள்ளத்துல பஜன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, மனம் எப்போதும் அந்த ஆத்மாவில், அந்த அன்பில் நிலைத்து இருக்க வேண்டும் என்றுதான் இந்த சூத்திரத்துக்கு பொருள் எடுத்துக்கணுமே தவிர, இடையறாத பஜனம் அப்படின்ட்டு நானு 24/7 ராம ராம நாமம் பாடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாரி எடுத்துக்க கூடாது. அந்த மாரி இங்க விஷயத்த நாரதர் புரிய வைக்கிறார். ஏன்னா இப்ப நாரதர் வந்து எப்பயுமே நாராயணா, நாராயணான்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, நாம அப்படி சினிமாவுல பார்த்து புரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். நம்ம சினிமாவுல நாரதர அப்படித்தான் பார்த்திருக்கோம். ஏன்னா நமக்கு சினிமால அப்படித்தானே காட்டிருக்காங்க. நாராயணா, நாராயணான்னு அவர் சொல்லிக்கிட்டே இருக்காருன்ட்டு. ஆனா உண்மையா 24/7 அவர் ஆத்ம நிஷ்டையிலேயே இருக்காரு. அதாவது எப்பவுமே ஆத்மா ராமனா இருக்காரு. அப்படிதான் ஆத்மா நிலையில அந்த சுயத்துல எப்பவும் இருக்கிறாங்க. அதத்தான் இங்கேயும் ஒரு புரிதார். அந்த ஆத்மாவில் நிலை பெறுகின்ற நிலை. அப்ப இந்த இடத்துல ஆரம்பத்துல முயற்சி, அப்புறம் அது நாளடைவுல வந்து அதுவே இயற்கையா ரியாலிட்டியா மாறும். உச்ச நிலையில அது நிலை பெற்று விடும். இந்த இடையறாத நினைவு தான், இந்த இடையறாத ஆத்ம நிஷ்டை தான் மனமற்ற நிலையில அந்த தூய அறிவாக நம்மை பிரகாசிக்க வைக்கும். அதுதான் பராபக்தின்னு பேரு. அப்ப தற்காலிகமாக செய்கின்ற பயிற்சியினால் அப்போது மட்டும் தான் அந்த மாற்றம் நடக்கும். ஆனால் இடைவிடாத அபியாசத்தினாலே நிரந்தர மாற்றம் நிகழும் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு நம்ம இங்க வரணும். அப்ப இதை எப்படி நம்ம எக்ஸாம்பிள் மூலமா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு டெம்பரரி சொல்யூஷனுக்கும் பெர்மனன்ட் சொல்யூஷனுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இப்ப நம்ம சினிமா போறோம். இப்ப சினிமாவுல போயி நான் சொன்ன மாரி புரூஸ்லி படத்த பார்த்துட்டு வந்த உடனே ஒரு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றான்? ஆ ஊன்ட்டு முதல் நாள் கத்திட்டு இருப்பான். இப்ப 2வது நாள் அந்த புரூஸ்லிய மறந்துடுவான். மற்ற விஷயங்கள மறந்துடுவான். அவன் எப்பவும் போல அவன் உலக விவகாரத்துல மூழ்கிடுவான்.
நாமளும் வந்து பக்தி படம் பார்க்குறோம். உடனே அருமையான பக்தி படம். அன்னைக்கு படம் பார்த்துட்டு வந்த மறுநாள்லாம் பயங்கரமான பக்தி. அப்புறம் 2 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அத பத்தி கேரே பண்ண மாட்டோம். அப்ப இது மாரி ஒரு டெம்பரரியா பண்ற விஷயத்த பத்தி இங்க பேசல. ஏன்னா நம்ம பக்தியெல்லாம் அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கோம். டெம்பரரி அதாவது சினிமா பார்த்துட்டு வந்து ஒரு தற்காலிகமா செய்ற அந்த ரியாக்ஷன் மாரி, ஆக்ஷன் ரியாக்ஷனா மாறுது இல்லையா? மீண்டும், மீண்டும் அத செயல்படுத்த ஒரு ஆர்வத்த உண்டு பண்றது இல்லையா? ஃபைட்டிங் படம் பார்த்தாலும் சரி, பேய் படம் பார்த்தாலும் சரி. இப்ப பேய் படம் பார்த்துட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், 2 நாளைக்கு நீங்க வெளிய போறதுக்கு பயந்துகிட்டே இருப்பீங்க. ஆனா அந்த பேயினுடைய தாக்கம் உங்க மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் அப்படியே மாற, மாற அப்புறம் பேயாவது, மனுஷனாவதுன்னு அப்படியே சாதாரணமா ரெகுலர் ஆட்டிட்யூடுக்கு வந்துருவீங்க. ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்துருவீங்க. அப்ப இதுலருந்து என்ன புரியுது? தற்காலிகமான ஒரு தாக்கத்த மனசு புடிச்சுக்கிட்டு செய்றதல்ல இங்க விஷயம். ஆத்மாவ அப்படி பண்ண முடியாது. ஏன்னா ஆத்மா எப்பொழுதும் இருக்குது இல்லையா? அதனுடைய சுயத்துல நீங்க எப்பொழுதும் நிக்கணும் இல்லையா? அப்போ ஆல்வேஸ் 24/7 நீங்க அந்த ஆத்ம ராமனாவே இருக்கணும். அப்ப அதுக்கு தான் இங்க சொல்றாரு. அதுதான் இடையறாத பஜனம். அப்படின்னு நீங்க தமிழ்ல இங்க புரிஞ்சுக்கணும். அப்ப அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, இப்ப ஒரு வேகமான ஒரு அருவி மலை மேல இருந்து கீழ கொட்டுது. அப்படியே திபு 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 திபுன்னு மேல இருந்து கீழ விழுவுதுங்க. ஒரு அருவி விழுந்துகிட்டே இருக்கு. அப்படி விழுவுற அருவி வந்து ஒரு பாறை மேல விழுவுதுன்னு வச்சுக்கங்களேன். பாறை மேல விழுவும்போது, டெம்பரரியா ஒரு நாளைக்கு மழை பெஞ்சு அது பாறை மேல விழுவுதுன்னா, ஒண்ணும் நடக்காது. ஆனா விடாம பல வருடங்களா அது விழுந்துகிட்டே இருந்தா என்ன ஆகும்? பாறையில ஓட்டை விழுந்துரும். ஏன்னா, அந்த தண்ணி எப்பவுமே ஃபோர்ஸா அந்த பாறை மேல விழுந்துகிட்டே இருக்கிறதுனால, அந்த பாறையிலேயே ஒரு துளை உருவாவதை பார்க்கலாம். அப்ப இடையறாத அந்த நீரின் வேகமானது, ஒரு கடினமான பாறையை கூட துளை போட்டு விடுகிற அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது, ஒரு நாள் விழுவுற தண்ணீயினால பாறை ஓட்டையாகாது. ஆனா பல வருடங்களாக விழுவதினால் பாறை ஓட்டையாகி விடுவது போல உதாரணத்தை எடுத்துக்கிட்டு, நீங்க ஒரு நாள் பக்தி செய்வதனால, ஒரு நாள் சினிமா பார்த்துட்டு வந்து புருஸ்லி மாரி ஆக்ஷன் பண்றதுனால, ஒரு மாற்றம் நடக்காது. உண்மையிலேயே நீங்க புருஸ்லியா மாறணும்னா, தினசரி உடற்பயிற்சி செய்யணும். தினசரி கராத்தே பயிற்சி பண்ணணும். அப்பதான் நீங்களும் புருஸ்லி மாரியே ஆக முடியும். நீங்க வந்து உண்மையான அந்த ஆத்மராமனா தன்னுடைய சுயத்துல பிரகாசிக்கணும்னா, ஏதோ ஒரு நாள் நம்ம வந்து அத்தியாத்ம பாடத்த படிக்கிறதுனாலயோ, அல்லது ஒரு நாள் நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு வர்றதுனாலயோ, அல்லது ஒரு நாள் நம்ம பக்தி செய்வதனாலயோ, அல்லது தினசரி 1 மணி நேரம் நம்ம பக்தி செய்வதனாலயோ, இது நடக்கக்கூடிய காரியம் அல்ல. அப்ப எப்படி நடக்கும்? ஆல்வேஸ் 24/7 வாரத்தில் 7 நாட்களும் 24 மணி நேரமும் இடையறாது பஜன்ஸ் நடந்தால், அதுதான் உங்களை ஆத்மாவில் நிலை பெற வைக்கும். அப்படின்னு இந்த இடத்துல இந்த சூத்திரத்துக்கு பொருள் சொல்றாருங்க. அப்போ நாம இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கணும்? கேள்வி கேட்டுக்கணும். உங்களுக்குள்ள சுய விசாரம் பண்ணிக்கணும். எப்படி பண்ணணும்? என்னுடைய மனம் எதை அதிகமாக நினைக்கிறது? அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்களேன். உங்களுக்குள்ள நீங்க உங்க மனசு எத அதிகமா பற்றுதுன்னு நீங்க கவனிச்சு கேட்டு பாருங்களேன். உங்க மைண்ட் என்ன விஷயத்த பிடிக்குது? உலக விஷயங்கள பிடிக்குதா? இல்ல ஏதாவது பிரச்சனைகள், அரசியல் பிரச்சனைகள்ல சிக்குதா? இல்ல என்ன மாரி விஷயத்துல உங்களுக்கு ஈர்ப்பு அதிகமா இருக்கு? பற்று வச்சிருக்கீங்க? அதாவது மனசு அடிக்கடி அந்த விஷயத்திலேயே நாட்டம் இருக்குது அப்படின்னா, அப்ப மனசு அங்க தான் அடிக்கடி போகுது. அப்ப அந்த பாயிண்ட்டுக்குள்ள நீங்க போக, போக, போக என்ன ஆகும்னா, அதுதான் உங்களுக்கு பூதாகரமா மாறப்போகுது. அதுதான் உங்க வாழ்க்கையா மாறப்போகுது. அப்ப உன் மதி எதுவோ, உன் கதி அதுவே. அஷ்டாவக்கர கீதை சொல்றது நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப உன்னுடைய மனம் வந்து எதன் மீது அதிக நாட்டம் வைத்து, சதா எதை பற்றிக் கொண்டிருக்கிறதோ, அதை நீ அடையப் போகிறாய். அது நல்லதோ, கெட்டதோ அத பத்தி மனசுக்கு தேவையில்ல. பற்றுகின்ற விஷயம் எதுவோ, அத நடைமுறைக்கு கொடுக்க போகுது. அப்ப அதனால தான் நம்ம சில விஷயங்கள்லாம் சொல்லுவோம். நல்லது சொல்லுவோம். ஏன்னா நெறைய பேர் இந்த வீடியோ கேம் எல்லாம் விளையாடிட்டே இருப்பாங்க. சின்ன குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் 24 ஹவர்ஸ் மேக்ஸிமம் கேம்ல உட்கார்ந்துருக்கானுங்க. ஸ்கூல் லீவ் விட்ட பிறகு இப்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்ப என்னன்னா, அந்த கேம வந்து கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிட்டு, அதுல ஆக்ஷன் கேம் எடுத்துக்குவான். கன் எடுத்துக்குவான். ஆப்போசிட்ல வர்றவங்கள சுட்டுக்கிட்டே போற மாரி கேம். பயங்கர இன்ட்ரஸ்டிங்கா விளையாடுவான். டைம் போறதே தெரியாது. சாப்பிட கூப்பிட்டாலும் வரமாட்டான். அப்படியே அவன் விளையாடி, விளையாடி, விளையாடி அந்த கேம்லயே மூழ்கி போறான் இல்லையா? அப்ப மனசு வந்து அங்க போய் பற்றுது பார்த்தீங்களா? அந்த நினைவு என்ன பண்ணும்னா, அவனுக்குள்ள சுடணும், சுடணும், சுடணும்னு ஒரு எண்ணத்த உருவாக்கிட்டே இருக்கும். அப்ப இது மாரி ஒரு கேம்ல அவன் அந்த கெட்ட விஷயத்த உள்ள வாங்கி, வாங்கி, வாங்கி நாளடைவுல என்ன ஆகும்னா, அவன் கேம்ல இருந்து வெளிய வந்துட்டா கூட பார்க்கிறதெல்லாம் சுடணும், சுடணும் ஒரு வெறியோட சுத்திட்டு இருப்பான். அப்ப அவன் கையில ஒரு கன்ன குடுத்தா முடிஞ்சுது. ரோட்ல போற வரவனெல்லாம் சுட்டுருவான். ஏன்னா, அப்படி மைண்ட் வந்து மாறிக்கும். ஏன்னா, மைண்ட் அப்படித்தானே ஒரு விஷயத்த பற்றுது. எதன் மீது ஈர்ப்பு அதிகமாகுதோ, அந்த விஷயத்துல பற்றுது. இது வெளிநாட்டுலலாம் நடக்குது. வெளிநாட்டுலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் பப்ளிக்கா போய் பல பேர சுடுறான். அப்ப என்ன காரணம்? அது மாரி விஷயங்கள்ல மனநோயாளியா மாறிடுறாங்க. அதாவது விடாம கேம் விளையாடி, கேம் விளையாடி
அந்த கேம்ல வந்து சுடுற விஷயத்துல ரொம்ப ஆர்வத்த காட்டி, காட்டி அங்கெல்லாம் வெளிநாட்டுல வந்து கன் வச்சுக்கிற கலாச்சாரம் இருக்கிறதுனால, வீட்லயே லைசென்ஸ்டு ரைஃபிள்லாம் வச்சுக்குவாங்க. அப்ப அவங்க அத வாங்கிட்டு வந்து வீட்ல வச்சுக்கிட்டு, இந்த மாரி கேமுடைய தாக்கம் என்ன பண்ணும்? ஒரு நாள் திடீர்னு அத எடுத்துட்டு போய் வெளிய இருக்கிறவன்லாம் சுட்டுடுவான். அப்ப இது மாரி நடக்குது. அப்ப என்ன? மனதனுடைய தாக்கம். நம்ம நாட்டுல அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாதனால அடக்கி வச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா, இவனும் ஆக்டிவேட் பண்ணுவான். அப்ப இது ஒரு ஆக்ஷனா மாறும். அப்ப எல்லா ஆக்ஷனும் ஒரு ரியாக்ஷன உண்டு பண்ணுது இல்லையா? அப்ப நம்ம எப்படிப்பட்ட ஆக்ஷன்ல இருக்கிறோம்? எப்படிப்பட்ட செயல் செய்றோம்? அப்படிங்கிறத நீங்க ஒவ்வொருத்தரும் உங்களுக்குள்ளேயே சுய விசாரம் பண்ணி பாருங்க. உங்க மனசு எத பற்றுது? எதன் மீது ஈர்ப்பு இருக்கு? உலக பிரச்சனையா? அரசியல் பிரச்சனையா? எதுல ஆர்வம் காட்டுறீங்க? அதுல போய் மனசு மாட்டிக்கும். அப்ப அந்த நினைவை மாற்றினால், அதுவே பஜனம் அப்படின்னு இங்க புரிய வைக்கிறார். அப்ப இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எதையுமே கட்டாயப்படுத்தி நினைக்க வேண்டும் என்று இங்க சொல்லல. தேவையற்ற பற்றுக்களை விட்டுவிட்டால், எதை பற்ற வேண்டுமோ அதை தானாகவே மைண்ட் பற்றிக்கும். பற்றற்றான் பற்றினை பற்றுக. அப்பற்றை பற்று விடற்குன்னா, மற்ற விஷயங்கள்ல இருக்கிற ஆர்வம் உங்கள விட்டு விலகுனாலே, நீங்க உண்மையா என்ன நிலையில் இருக்கீங்க? அந்த நிலைக்கு மனசு வந்து தானா போகும். அப்ப இந்த பாயிண்ட்ட தான் நம்ம அத்வைத வேதாந்தத்துல எப்படி சொல்லிக் குடுக்குறோம்னா, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உள்ளம். அப்ப மனமானது விசாரம் பண்ணி எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது. எது நித்தியம், எது அநித்தியம் அப்படின்னு புத்திசாலித்தனத்துல பகுத்து பிரித்து பார்த்து, சரியானவற்றை நீங்க உள்வாங்க கத்துக்கிட்டீங்கன்னா, அதை சித்தத்தில் சேகரிக்க வச்சுக்கிட்டீங்கன்னா, அது உங்களுடைய உண்மை நான காட்டிக் குடுத்ததுன்னா, அதுதான் நீங்கங்கிறதுல உங்களுக்குள்ள மலர்ச்சி வெளிப்படும் பாருங்க. அங்க தான் உங்களுடைய ரியாலிட்டி, உங்களுடைய சோர்ஸ் வெளிப்படும். இப்ப இந்த கான்செப்ட் எப்படி புரியுது? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உள்ளம். இந்த 5 விஷயத்த எடுத்துக்கங்க. நீங்க மைண்ட்ல என்ன மாரி எண்ணங்கள ஏத்திக்கிறீங்க? முதல்ல பார்க்கணும். அந்த எண்ணங்கள் சரியா, தவறா அப்படின்னு உங்களுக்குள்ள இருக்கிற புத்தியில விசாரம் பண்ணி பார்க்கணும். சரியானவற்றை எடுத்துக்கொள்ள வேண்டும். தவறானவற்றை நீக்க வேண்டும். அதற்கு குருமார்களுடைய உதவி தேவை. ஆச்சாரியருடைய வழியில நீங்க வரணும். தனிப்பட்ட முறையில உங்களுக்கு நல்லது, கெட்டது தெரியாது. ஏன்னா, உங்களுக்கு எது நல்லது, எது கெட்டதுன்னு எப்படி தெரியும்? அது ஏற்கனவே வாழ்ந்த அனுபவசாலிகள், குருமார்கள், ஆச்சாரியர்கள் நமக்கு சொல்லிக் குடுப்பாங்க. அதத்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அந்த சரியான ஆச்சாரியர்கள் வந்து பாரம்பரியமா வரக்கூடிய, பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய குருமார்கள தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்ப அவர்கள் காட்டுகின்ற பாதை, அவர்கள் காட்டுகின்ற மரபு வழி, பாரம்பரிய வழியில நம்ம பயணம் பண்ணணும். அப்ப பாரம்பரிய வழியில ஔவையார் மாரி ஆட்கள் என்ன சொல்லுவாங்க? "ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம். வஞ்சனைகள் செய்வாரோடு இணைய வேண்டாம்." நல்ல விஷயத்தெல்லாம் சொல்றாங்களா? அப்ப இது மாரி விஷயங்கள மனசு உள்வாங்கும். அப்ப நமக்கு ஓ! இப்படி இருக்கக்கூடாது. அம்மாவ மறந்துறக்கூடாது. நல்ல விஷயங்கள படிக்காம இருக்கக்கூடாது. அப்படின்னு நமக்கு ஒரு நல்லா தோண, தோண நல்லதெல்லாம் மனசு எடுத்துக்கும். அப்ப இது மாரி நல்ல விஷயங்கள உள்ள குடுத்து, குடுத்து புத்தியினால பகுத்து பிரித்து பார்த்து, உள்ள சித்தத்துல சேகரிச்சு, அந்த நிலையில நீங்க உங்கள உணர்வீங்க இல்லையா? நானுங்கிற உண்மை தன்மை உள்ள இருக்கிற அந்த மலர்ச்சி வெளிப்படும். அது இறைத்தன்மையா இருக்கு. அன்பா இருக்கு. அறிவா இருக்கு. ஆத்மாவா இருக்கு. அது உள்ள இருந்து மலர ஆரம்பிக்கும். அப்பதான் உள்ளம் மலரும். அப்படிப்பட்ட உள்ள மலர்ச்சி தான் உண்மையான இறை மலர்ச்சி, இறைத்தன்மை. அதுதான் நமக்கு நடக்கணும். ஆனா எத்தன பேருக்கு அது நடக்குது? யாருக்குமே நடக்கிறது இல்ல. ஏன்னா நம்ம உள்ளத்த மலர வைக்கிறது இல்ல. மனசத்தான் மலர வச்சுட்டு இருக்கோம். அந்த ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டயே நம்ம கடக்கிறது இல்ல. மைண்ட்லயே மாட்டிக்கிட்டு, மனம் போன போக்கிலேயே போய்க்கிட்டு, ஔவையாரே சொல்றாங்க இல்லையா? "மனம் போன போக்கில் போக வேண்டாம்ன்னு" தான் சொல்லுவாங்க. கொன்றை வேந்தன்ல. அப்ப இது மாரி ஔவையாருடைய பாடல்கள், மகான்களுடைய வழிகாட்டுதல்கள், பாரம்பரியமான நம்முடைய மரபு வழி ஆச்சாரியர்களுடைய பாரம்பரியத்த தான் நம்ம கடைபிடிக்கணும். அப்ப இதனால் என்ன நடக்கும்? மனமாற்றம் நிகழும். சரியானவற்றை மனம் ஏற்றுக்கொண்டு, அந்த அகங்காரம் நான், உண்மை நான உள்ள புரிஞ்சுகிட்டு, அது வெளிப்பட ஆரம்பிக்கும்போது உண்மையான அன்பு மலரும். அப்ப இதுதான் நிஷ்டை என்று பெயர். இதுக்கு தான் இந்த சூத்திரத்தை இவ்வளவு தூரம் சொல்ல வேண்டியிருக்குது. இது 3வது அத்தியாயத்தினுடைய 3வது சூத்திரம். இதோட நம்ம இன்றைக்கு நிறைவு செய்வோம். அப்ப மனம் எங்கே தங்குகிறதோ, அதுவே நீ அப்படின்னு இந்த இடத்துல புரிஞ்சுக்கங்க. மைண்ட் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல நிக்குதோ, அந்த நிலை தான் உங்க நிலை. நீங்க எந்த விஷயத்துல நிக்கிறீங்கன்னு உங்களுக்குள்ள ஒவ்வொருத்தரும் சுய பரிசோதனை பண்ணிக்கங்க. ஆனா உண்மையா மைண்ட் எங்க நிக்கணும்? ஆத்மாவில் நிக்கணும், அறிவில் நிக்கணும், உணர்வில் நிக்கணும். அது நின்னா அதுதான் நீ அப்படிங்கிறத இந்த சூத்திரம் நமக்கு புரிய வைக்குது. அதனால பற்று விடு அப்படின்னா எதையோ விட்டுறதுன்னு நினைச்சுக்க கூடாது. நல்லா உள்வாங்கிக்கங்க. அடுத்த வகுப்புல 4வது சூத்திரத்துல பார்க்கலாம். ஏன்னா சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரீஃபா சொல்ல வேண்டியிருக்கு. அதனால நமக்கு இப்படி டைம் எடுத்துக்குது.
அப்ப நேரம் கருதி நான் இன்றைய வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத் சத்.